ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். யோவான் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இன்னைக்கு இயேசுவின் அன்பில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் நம்மோடு பேச போறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் அன்பில் நிலைத்திருங்கள். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரியுது? நாம் இயேசுவை நேசிக்கிறோம்ல, அந்த அன்பில் நிலைத்திருக்க சொல்லல. நீங்களும் நானும் ஆண்டவரை நேசிக்கிறோம் பார்த்தீங்களா? இன்றைக்கு கிறிஸ்தவ மதம் சொல்லுகிறது இல்லை, நீ இயேசுவை எவ்வளவு நேசிக்கிற உன் ஜெபத்தில் பார்த்தாலே தெரியுது, நீ ஆலயத்தில் உட்காந்துருக்கிறத பார்த்தாலே தெரியுது, வாரத்தில் ஒரு நாள் கூட நீ உபவாசம் பண்ணலை, நீ ஒரு நாள் கூட பைபிள் படிக்கலை, இஷ்டத்துக்கு வாழ்கிற, அந்த வாழ்க்கையை பார்த்தாலே தெரியுது நீ இயேசுவை நேசிக்கலன்ட்டு. இன்னைக்கு இந்த மதம் அப்படி தான் சொல்லுது இல்லைங்களா? மதங்கள் பாருங்க, புதுசாக ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்துக்கு வாழ்க்கைப்பட்டு திருமணமாகி போயிடுச்சுன்னா அந்த மாமியார் சொல்லும், விளக்கு ஏத்துனியா, டைம் ஆயிடுச்சு, விளக்கு ஏத்துனியா, காலையில் கோலம் போட்டியா, மஞ்சள் தெளிச்சியா, வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனியா, பழம் வாங்கினியா, பூ போட்டியா. அங்கே விட்டு இங்கே வந்தோம் பாருங்க, இங்கேயும் நமக்கு அந்த மாதிரி வேலை வச்சிட்டாங்க. உபவாசம் போட்டியா, ஜபம் பண்ணியா, காலையில் 4 மணிக்கு எழும்புனியா, 10 அதிகாரம் வாசிச்சியா, இந்த வாரத்தில் எத்தனை மணி நேரம் நீ ஜெபம் பண்ண, எவ்வளோ ஆத்மாவா ஆதாயம் பண்ண, இந்த வாரத்தில் ஊழியம் பண்ணியா. அங்கேயும் அதான் கேட்டாங்க, இங்கேயும் தான் கேட்குறாங்க. சாமி மட்டும் மாறிடுச்சே தவிர மதம் மாறல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்களும் நானும் இயேசுவை நேசிக்கிறோமே, அந்த அன்பு மாயமான அன்பு, அந்த அன்பில் நம்மால் நிலைத்திருக்கவே முடியாது. ஆனால் சொல்கிறாங்களே, இன்னைக்கு நாங்கள் இத்தனை ஆண்டுகள் இயேசுவின் மேலே வைத்த அன்பினால நாங்கள் நிலைச்சு நிற்கிறோம்னு சொல்கிறாங்கல்ல, அது மாயமான, அது அவர்களாகவே சுயமாக சொல்லுகிறார்கள். அவர்கள் ஒரு சுய கற்பனை உலகத்தில் வாழ்கிறார்கள். அவங்க சொல்றாங்க, இயேசுவின் அன்பில் நாங்கள் நிலைச்சு நிற்கிறோம், எங்க அன்பு மாறவே இல்லை, இத்தனை வருஷம் நாங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தோம், இத்தனை வருஷம் நாங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தோம், இதையெல்லாம் குறை உள்ளது. இப்படி நம்முடைய அன்பிலே நிலைத்திருப்பதினாலே ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களுடைய அன்பிலே நீங்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என்றால் அதில் ஒரு ஆசீர்வாதமும் அல்ல. நீங்களும் நானும் நிலைத்திருக்கிற விரும்புகிற அந்த அன்பானது, அதுதான் சுயக்கிரியை, அதுதான் சுய முயற்சி, அதுதான் நியாயப்பிரமாணத்தின் அன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், இயேசு உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறாராம், அந்த அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். ஆமென். இயேசு உங்கள் மேல் முந்தி அன்பு கூர்ந்தார். ஆமென். அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தாரே, அந்த அன்பிலே நீங்களும் நானும் நிலைத்திருந்தால் அதுல இல்லாத ஆசீர்வாதம் என்பது ஒன்று இல்லவே இல்லை. சகல ஆசீர்வாதங்களும் சகல விதமான நன்மைகளும், ஆமென், ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு தேவையான பரிசுத்தம் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் போதுதான் கிடைக்கிறது. வல்லமை கிடைக்கிறது, அபிஷேகம் கிடைக்கிறது, கிருபைகள் கிடைக்கிறது, சுகம் கிடைக்கிறது, ஆரோக்கியம் கிடைக்கிறது, வெற்றி கிடைக்கிறது. சகலமும் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது எல்லாம் நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா.
பழைய ஏற்பாட்டில் கற்பனைகளும் கட்டளைகளும் சட்டங்களும் கொடுக்கப்பட்டுச்சு. இது எல்லாருக்கும் தூக்கத்தில் எழுப்பினாலும் தெரியும். புதிய ஏற்பாட்டிலையும் நமக்கு ஒரு சட்டம், ஒரு கட்டளை, ஒரு கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன கட்டளை கற்பனை தெரியுமா? ஒரு புதிய கற்பனை, புதிய கட்டளைனா தெரியுமா? என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். அதுதான் கட்டளை. ஆமென். ஒரே ஒரு கட்டளை. என்னதுங்க? இயேசுவின் அன்பிலே நிலைத்திருங்கள். இந்த உலகத்துல அப்பாவும் அம்மாவும் சொல்றாங்க பிள்ளைகளை பார்த்து, எங்க அன்புல நீங்க நிலைச்சிருங்க சொல்றாங்களா இல்லைங்களாங்க? அப்பாவுடைய அன்பை பார்க்கலும் அம்மாவுடைய அன்பை பார்க்கலும் உன்னை இந்த உலகத்துல யார் நேசிப்பா? அப்பாவுடைய அன்பிலையும் அம்மாவுடைய அன்பிலையும் நீ நிலைச்சிரு. உனக்கு ஒவ்வொரு வேலைக்கும் உணவு கிடைக்கும், உனக்கு வஸ்திரம் கிடைக்கும், உனக்கு சகல நன்மையும் கிடைக்கும், உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும்னு இந்த உலகத்தின் அறிவுரைகளே சொல்றாங்கல்ல. பா, நீ பெரிய படிப்பு படிக்க போற, ஸ்கூல்ல போற, காலேஜுக்கு போற, இந்த உலகத்துல இருக்கிற ஒரு ஆம்பளை பையனோ ஒரு பொம்பளை பையனோ உன்னை நேசிக்கிறான்னு சொன்னான்னா அந்த அன்புலாம் பொய். அந்த அன்புல நிலைச்சிருக்காத. உன்னை பெற்றெடுத்து இத்தனை வருஷம் உன்னை படிக்க வச்சாங்களே, உனக்கு போஷிச்சாங்களே, உன்னை பார்த்துக்கிட்டாங்களே, அந்த அன்புக்கு இந்த அன்பெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அறிவுரை சொல்றாங்கல்ல. ஆனா அந்த தாயின் அன்பு, தகப்பனுடைய அன்பே மாறிடுதே. ஆனா இந்த தற்காலிகமாக மாறுகிற உலகத்திலே ஒரு தாய் தகப்பனுடைய அன்பே எங்களை போஷிக்குதே, எங்களை உடுத்து வைக்குதே, எங்களுக்கு நன்மை செய்தே, எங்களை படிக்க வைக்குதே, எங்க தேவைகளை சிந்திக்குதே. இந்த அப்பா அம்மாவுடைய அன்புக்கு கொஞ்சம் வல்லமை இருக்கிறது என்றால் உங்களையும் என்னையும் கல்வாரி சிலுவையில ரத்தத்தை சிந்தி அவருடைய சரீரத்தை பிக்க கொடுத்து நமக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, நமக்கு ஒரு அம்மா இருக்கிறாரு, நமக்கு ஒரு மூத்த அண்ணன் இருக்கிறாரு. அவருடைய அன்பில நீங்களும் நானும் நிலைத்து இருக்கும் போது அந்த அன்புல என்ன குறை உண்டு என்று கண்டுபிடித்தீர்கள் என்று உங்க கைகளை உயர்த்தி யாராவது சொல்ல முடியுமா? அந்த அன்புல சகலமும் இருக்குது. ஆமென். இந்த அன்புல நீங்க நிலைச்சிருங்க. நான் ஒவ்வொரு நாள் நான் ஜெபம் பண்ணுவேன். நான் ஜெபம் பண்ணும்போது முதல் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீங்க என்ன நம்பாதீங்க, நான் மோசமானவன். என் அன்பு பொய். உண்மையாலுமேங்க, நான் ஏங்க உங்களுக்கு பொய் சொல்லணும்? நான் ஏசப்பா கிட்ட சொல்றது என் அன்பு பொய். ஆண்டவரே, இந்த நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன்னா, இந்த நாள் வரைக்கும் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுதுன்னா, இந்த நாள் வரைக்கும் நான் இந்த உலகத்தில் உயர்ந்து கொண்டே இருக்கிறேன்னா, ஏசப்பா அது உங்களுடைய அன்பு தான் ஆண்டவரே. ஆண்டவரே, என் அன்பு பொய்ன்னு உங்களுக்கு தெரியும், ஆனாலும் என்னுடைய அன்பை நீர் விரும்புகிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, கோடான கோடி தூதர்கள் தேவனை அவர்கள் ஆராதிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். அவருடைய சாயலாக நம்மை படைத்திருக்கிறார். அவரை போல உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். ஆனா அவர் பரலோகத்துல உட்கார்றது இல்லையாமே, உங்களை தான் சுத்தி சுத்தி ஓடி வராராமே, உங்க பின்னாடி தான் ஓடி வராராமே, உங்களுக்குள்ளதான் வாழ்றாராம். ஆமென். அவருக்கு அவ்வளோ பெரிய பங்களா இருக்குது, அவ்வளோ பெரிய பெரிய பேலஸ்ல இருக்கிறாரு. ஆனா அவருக்கு அங்க மூச்சு காத்து முட்டுதாமே, அவருக்கு அங்க மூச்சு அடைக்குதான், காத்து கிடைக்கலையா, அவருக்கு அங்க சந்தோஷம் கிடைக்கலையா, அவருக்கு அங்க சமாதானம் கிடைக்கலையா. உங்களுக்குள்ளையும் எனக்குள்ளையும் வந்து வாசம் பண்ணாதான் அவருக்கு மகிழ்ச்சி உண்டாவுதான், சந்தோஷம் கிடைக்குதான். அதனாலதான் உங்களையே சுத்தி சுத்தி வருகிறார். இயேசுவின் அன்பு உங்களை சுத்தி சுத்தி வருது, உங்களை நெருங்கி ஏவுகிறது, உங்களுக்குள்ள அந்த அன்பு நிரம்பி வழிகிறது. கைகளை தட்டி, அப்பா உம்மகன் உம்மகள் கண்ணின் மணிதானே அப்பா. அல்லேலூயா. அந்த உண்மையான அன்பில நாங்கள் நிலைத்திருக்கும் போது எங்களுக்கு தெரியாமலே எங்களுக்குள் வந்து நிலைத்திருக்கிற அந்த இயேசுவின் அன்பு எங்களுக்குள் வந்து எங்களை பூரணமாய் எங்களை மறுரூபமாக்குகிறது.
எங்களை இந்த உலகத்திலே ஒளியாக மாத்துகிறது. ஹல்லேலூயா. வெளிச்சமாக மாத்துகிறது. அப்போ எங்களை பார்த்து பிதா சொல்லுவாராம், இப்போ நீ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதனை நேசிக்கிறியே, உன் பிள்ளையை நேசிக்கிறிய, உன் மகனை நேசிக்கிறிய, உன் அப்பாவை நேசிக்கிறிய, அம்மாவை நேசிக்கிறிய, அந்த அன்பை பார்க்கும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது தெரியுமா? நான் உன்னில் வைத்தேனே அந்த அன்புக்கு இந்த அன்பு தான் அடையாளமாக இருக்கிறது. இப்ப நான் மகியை நேசிக்கிறேன், மகியை நான் அன்பு கூறுகிறேன். அவனை நேசிக்கும் போது எனக்குள்ள இருந்து ஆவியானவர் சொல்றாரு, நீ இந்த மகியை நேசிக்கிறிய, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவரை நீ நேசிக்கிறிய, இந்த அன்பை பார்க்கும்போது முந்தி உனக்குள் நான் அன்பு செலுத்தினேனே, அந்த அன்பின் அடையாளமாக இந்த அன்பை பார்க்கிறேன். நீ என்னை நேசிக்கிறிய, ஆவியானவரை நேசிக்கிறிய, பிதாவை நேசிக்கிறிய, இயேசுவை நேசிக்கிறிய, வேத வார்த்தையை நேசிக்கிறிய, கிருபையை நேசிக்கிறிய. இந்த அன்பு மாயமானதுதான். ஆனாலும் இந்த அன்பை பார்க்கும்போது நான் உன்னிலே வைத்த அந்த அன்பை பார்க்கிறேன். அந்த அன்புக்கு இது அடையாளமாக இருக்கிறது என்று நம்முடைய அன்பை பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையில ஒரே ஒரு புதிய கட்டளை இருக்குது. என்ன தெரியுமா? அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஒரே ஒரு சட்டம். இந்த சட்டம் கஷ்டமா, ரொம்ப பாரமா, ரொம்ப மோசமானதா? பிரதர், இந்த சட்டம் மோசமானதா? நாங்க சொல்லுவோம், ஜாலியா இருக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா கரும்பு தின்ன கூலியா? எத்தனை பேருக்கு புரியுது? கரும்பு தின்ன கூலியா? எல்லாம் விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க. உங்களுக்கு நாங்கள் காசு தரோம் அப்படின்னு சொன்னா நாங்கெல்லாம் விளையாட்டு பைத்தியம். விளையாடுறதுக்கு காசு தரான்னு நாங்களாம் ஓடுவோம். ஜாலியா விளையாடவும் கூப்பிடுறானுங்க, காசும் கொடுக்குறாங்களே. அப்போ இயேசு அவருடைய அன்பை உங்க மேல கொட்டி நதியம் போல, அவருடைய அன்பு கடலை போல அவருடைய அன்பு இருக்குது. அந்த அன்பின் நதியில நம்ம தூக்கிட்டு போட்டுட்டாரு. இந்த அன்புல நீ நீந்து, இந்த அன்புல நீ ஜாலியா இரு, இந்த அன்புல நிலைச்சிரு. இந்த அன்பின் கடலை விட்டு நீ வெளியே வந்தா பிசாசு உன்னை தொடுவான். ஆனா இந்த அன்புல நீ மூழ்கி இருக்கிற வரைக்கும் இந்த அன்பின் கடலுக்குள்ள பிசாசுனால வர முடியாது, வியாதி வர முடியாது, பிரச்சனை வர முடியாது, எந்த தீங்கும் உன்னை அணுகாது, எந்த தீமையும் உன்னை தொட முடியாது. என்னுடைய அன்பு கடல் என்பது, என் அன்பில் நீ நிலைச்சிருப்பது என்பது உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல். ஹல்லேலூயா. அப்ப சொல்லுங்க, அவருடைய அன்பில நிலைச்சிருக்கிறது கஷ்டமா ஈஸியா? ஈஸி. நாங்க பேச மாட்டேங்கிறீங்க. ஈஸி. அடுத்த வாரம் எல்லாருக்கும் ஒரு மைக் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு மைக் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஈஸியா கஷ்டமா? ஈஸி. அவர் அன்பில இருப்பது, நிலைத்திருப்பது ரொம்ப ஈஸி. ஆனா கஷ்டம் யாருக்கு தெரியுமா? நியாயப்பிரமாணத்துக்கு ஊர்னவங்க இருக்கிறாங்கல்ல, ஓடி ஓடி கஷ்டப்பட்டவங்க, மாடா உழைச்சு ஓடா தேஞ்சவங்க. நான் ஓடி ஊழியம் பண்ணுவேன், நான் ஓடி ஜெபிப்பேன், நான் ஓடி அதை செய்வேன், நான் ஆத்துமா ஆதாயம் பண்ணுவேன். அவங்கள பார்த்து நான் கேட்குறேன், நீங்க ஓடி ஓடி ஜெபிச்சிங்களே, நீங்க மாடா ஓடி ஓடி ஊழியம் செஞ்சீங்களே, உங்களுடைய சகோதரன் தான், நானும் தான் அப்படி ஓடுனேன். நம்ம வாழ்க்கையில என்ன பலனை பார்த்தோம், அனுபவித்தோம்? அதெல்லாம் சுயநீதி, அதெல்லாம் செத்த கிரியை. அன்பு மகனே, மகளே, உனக்காக உன்மேல் அன்பு செலுத்தி உனக்காக ஓடி ஓடி ஊழியம் செய்த ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் உனக்காக ஓடி ஊழியம் செய்தார். உன்னுடைய ஊழியத்திற்காக இன்று வரை பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்த ஊழியத்தை
அவருடைய அன்பிலே நிலைத்திருந்து சார்ந்து கொண்டால் அவர் ஊழியத்திலே நிறைவான பலனை கொண்டு வருவார். அவருடைய இரத்தத்தினாலே ஈர்க்கப்படாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. இயேசுவின் உயிர்த்தெழுதல் மூலமாக, இயேசுவின் பிற்கப்பட்ட சரீரத்தின் மூலமாக, கிறிஸ்துவின் ஆவியானவர் மூலமாக இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மனிதனையும் அன்பின் கயிறுகள் அது இழுத்து கொண்டு அவருடைய வீட்டிற்குள் கொண்டு வரும், ரட்சிக்கும், நீதிமானாக்கும். அந்த சுவிசேஷம் நேற்றும் இன்றும் என்றும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த 10வது வசனத்துல பாருங்க, நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவரில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் சொல்றாரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் என்னுடைய, இயேசு சொல்றாரு, நான் என்னுடைய பிதாவிலே நிலைத்திருப்பது போல நாமும், நம்மளை பார்த்து சொல்றாரு, நீங்களும் என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆமென், ஆமென். அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சு கொள்றோம் அப்படின்னா, தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா, இயேசு தன்னை குறித்து சொன்னாரு, நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இயேசுவோடு, இயேசுவின் அன்பிலே நீங்களும் நானும் நிலைத்திருக்கும் போது நாம் பிதாவோடு ஒன்றாக இருக்கிறோம். நீங்க காதுல வாங்குனீங்கன்னா விட்டுருவீங்க, எழுதி வச்சிருக்கணும். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காம்ப்ளாண்ட் மாதிரி, நவதானியங்கள் மாதிரி, நட்ஸ் மாதிரி, பாதாம், பிஸ்தா, அது வால்நட் மாதிரி பலன். இயேசுவில் நிலைத்திருங்கள் என்பது அர்த்தம் என்னன்னா, பிதாவோடு ஒன்றாய் இருப்பது. இயேசு சொல்றார், நானும் என் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். என் பிதா என்னை தனியாக ஒருபோதும் என்னை தனியா இருக்க விடவே இல்லைன்னு சொல்றாரு. இயேசு சொல்றாரு, பிதா என்னை ஒரு நாளும் தனியா விடுறதில்ல. இன்னைக்கு தனிமையில இருக்கிறவங்க அநேகர் இருக்கிறீங்க தானே. கணவன் இருந்தும் இல்லாத வாழ்க்கை, தகப்பன் இல்லாத இருக்கிறீங்களே, கைவிடப்பட்ட. என் பிள்ளைங்கள்கிட்ட நேற்று சொன்னேன், எனக்கு ஒரு அப்பா இருந்தார், அவரோடு வாழ்ந்ததற்கு நினச்சி பார்க்கறதுக்கு ஒரு சம்பவம் கூட என் மைண்டில் சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. அப்பா கூட வாழ்ந்தோம்ல, அதை நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒரு சீன் கூட இல்லை. ஆனால் அவமானப்படுத்தினது, திட்டினதுக்கு நிறைய சீன் இருக்குது. புரியுதா? சீனுன்னா புரியுதா? சம்பவங்கள் இருக்குது. அதை நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான். ஆனால் ஏசப்பாவோடு இன்னைக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்ல, நான் துக்கப்படுறதுக்கு ஒரு சீன் கூட இங்கே இல்லை. ஆமென். ஆனால் முழுவதும் சந்தோஷப்படுறதுக்கு அவ்வளோ காரியம் செஞ்சிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். இப்படி ஒரு அப்பா எனக்கு கிடைச்சா இருப்பாரு, அதுதான் வரம். நீங்களாம் ஆவிக்குரிய வரம்னு சொல்றீங்களே, எனக்கு அந்த வரம்லாம் தெரியாது, புரியாது, புரிய வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த வரம் எப்படி வேணா நீங்க எதை வேணா வாங்கிட்டு போங்க. எனக்கு ஒரு வரம் இருக்குது. என்ன தெரியுமா? ஏசப்பா தான் எனக்கு வரம். ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் தான் எனக்கு வரம். ஆமென். பிதா இருக்கிறார் பாருங்க, அவர் தான் வரம். அவர் போதும் எனக்கு. என்னமோ இந்த பைபிள் டீச்சருங்கெல்லாம் அப்படியே ஈப்ரு கிரீக்குன்னு ஆழத்தில் போய் வல்லமைக்கு அவ்வளோ 1000 விளக்கம் சொல்லுவாங்க. எதுவும் வேணாம். இந்த 3 பேர் எனக்கு இருக்கிறாங்க. எனக்கு ஒரு ஆவியானவர், எனக்கு ஒரு ஆவியானவர் உண்டு, எனக்கு ஒரு பிதா உண்டு, எனக்கு ஒரு இயேசு உண்டு, எனக்கு ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது போதும்பா, அது போதும். அவர் உங்களை தனியா இருக்கவே விடலை. நான் சொன்னேன்ல, இங்க இருக்கிற உங்க நேற்று மக்கிட்ட கேட்ட உங்க அப்பா கூட
நீ வாழும்போது எங்கேயாவது டூர் கூட்டு போனாரா? கடைக்கு கூட்டு போய் ஏதோ வாங்கி கொடுத்தாரா கேட்டேன். அப்படி ஒரு அனுபவமே இல்லை அப்படின்னா. ஆனா அவனுக்கு ஒரு அப்பா இருக்கிறார், உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. ஆமென். அவர் உங்களுக்கு எல்லாம் செய்வார். ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது இந்த ஏசப்பா எனக்கு வாழ்க்கையை, திருமணம் ஆகும்போது இந்த ஏசப்பா என் வாழ்க்கையை கட்டுவாரா அப்படின்ற சந்தேகம் தான் இருந்துச்சு. நான் ஊழியத்துக்கு வரும்போது என் கூட பைபிள் காலேஜ் படித்தவங்கெல்லாம் சொந்த இடம், சொந்த வீடு, மேரேஜ் ஆகி பிள்ளைங்களை எடுத்துட்டாங்க. அவங்க பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா 10வது 11வது படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் ஊழியத்துக்கு வரேன். அப்போ தான் முதல் கல்யாணமே நடக்குது. என் கூட படித்தவங்கெல்லாம் அப்பா அம்மாவும் ஆயிட்டாங்க, பாஸ்டர் ஆயிட்டாங்க பெரிய பெரிய சபைக்கு. நான் அப்போ தான் 0வில் ஊழியத்துக்கு வரேன். எல்லாம் பார்த்து என்னை நக்கலாக சிரிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பொன்னான காலத்தை விட்டுட்டு வறட்சியான காலத்தில் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னாங்க. அந்த நாட்களில் அப்பா அம்மார்கள்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊழியத்தை கொடுக்குறாங்க. அவங்க செஞ்ச ஊழியத்தை பிள்ளைங்க தன் மகனுக்கு கொடுக்குறாங்க. அதையும் பார்க்குறேன். எனக்கு ஒரு அப்பா இல்லையே. எனக்கு ஒரு அப்பா ஊழியம் செஞ்சு சர்ச்சை கட்டி ஆத்துமாக்கள் எல்லாம் இந்த மாதிரி வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்குமே. அப்போ ஒரு நாள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு அப்பா இல்லை, எனக்கு நீங்கள் அப்பாவாக இருந்து எனக்கு இடம் வாங்கி கொடுத்து, எனக்கு வீடு கட்டி கொடுத்து, எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து, எனக்கு ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை தந்து அந்த ஆலயத்துக்கு தேவையான பொருட்களெல்லாம் நீங்கள் வாங்கி தரணும்ப்பா, எனக்கு நீங்கள் தான்ப்பா அப்பான்னு சொன்னேன். ஆனால் அது விசுவாசம் இல்லாமல் தான் சொன்னேன். எனக்கு அவ்வளோ விசுவாசம் இல்லை. ஆனால் அப்பாவா நான் உங்களை நம்புகிறேன்னு சொன்னேன். அந்த ஜெபத்தில் வல்லமை இருந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியலங்க, உண்மையை சொல்கிறேங்க. ஆனால் நான் சொன்னதுக்கு அவர் எனக்கு அப்பாவா ஆயிட்டாருங்க. ஆமென். ஆனா இன்னைக்கு புரியுது, இன்னைக்கு புரியுது அவர் தான் ஒரிஜினலான அப்பா. அப்பா அப்பா மகனா மகனா உங்க கண்ணின் மணிதான் அப்பா, கண்ணின் மணிதான் அப்பா. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, என் பிதாவின் விருப்பத்தை செய்வதே எனக்கு உணவாக இருக்கிறது. என்னை கண்டவன் பிதாவை கண்டவன் என்று சொல்றாரு. இப்படி சொன்னவர் தான் சொல்றாரு, நீங்கள் என்னுடைய அன்பிலே நிலைத்திருந்தால் நமக்கு என்ன தெரியுமா ஆசீர்வாதம்? இயேசுடைய அன்பிலே நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா, பிதா சொல்றாரு, என்னுடைய குமாரன் இயேசுவை நான் எவ்வளவா நான் நேசிக்கிறேனோ அதே போல உங்களையும் என்னையும் பிதா அதே போல நேசிக்கிறாராம். ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பிதா தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறாரோ அதே போல ஒரு இன்ச்சு கூட குறைவு இல்லை. அதே அன்பு, அதே அளவான அன்பு, குறைவில்லாத நிறைவான அன்பை உங்க மேலையும் எங்க மேலையும் அவர் செலுத்தி இருக்கிறார். அந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கும் போது இயேசு எப்படி இந்த உலகத்தில் பெரிய பெரிய காரியங்களை செய்தாரோ, பெரிய பெரிய அற்புதங்களை செய்தாரோ, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாரோ, அடையாளங்களை செய்தாரோ, ஆமென், 5 அப்பங்களை 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தாரோ, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்தாரோ, அதே போல நீங்களும் நானும் அந்த பிதாவின் அன்பிலே, இயேசுவின் அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது பெரிய பெரிய காரியங்களை இந்த உலகத்தில் நம்மால் செய்ய முடியும். ஆமென். அற்புதங்களை செய்ய முடியும், அதிசயங்களை செய்ய முடியும். நேற்று இந்த வேத வசனத்தை நான் தியானம் பண்ணும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கிறேன். ஆனால் ரொம்ப வேதனைப்பட்டேன். ஏன் தெரியுமா ரொம்ப வேதனைப்பட்டேன்? இந்த கிறிஸ்தவர்களுக்கு இயேசு நல்லவர், இயேசு அன்புள்ளவர்,
அவர் கிருபை உள்ளவர்ன்றதுக்கு இத்தனை பிரசங்கங்கள் பண்ண வேண்டியதா இருக்குதே. இதை புரிய வைக்கிறதுக்கு இவ்வளவு காலம் பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருக்குதே. ஆனா இப்படி பிரசங்கம் பண்ணும் போது அதை எதிர்த்து நிற்கிறாங்களே, இந்த அன்புக்கு, அவர் கிருபைக்கு, அவர் இரக்கத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்களே, இதை நினைக்கும் போது இந்த கிறிஸ்தவ மதம் எவ்வளவு பிசாசினுடைய அந்த மருந்தினால் கரைபட்டிருக்கிறார்கள். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பிசாசின் பொய் என்கிற அந்த மருந்தினால கரைபட்டிருக்கிறார்களே, அந்த கரை இன்றைய வரைக்கும் சபையில இருக்குதே. கிறிஸ்து என்கிற மார்க்கத்தை விட்டு, ஒரு நல்ல வழியை விட்டு, ஒரு தகப்பன் பிள்ளை என்கிற உறவை மறந்து பிசாசு கொடுத்த அந்த பொய் மருந்துனால இன்றைக்கு மதத்துக்குள்ளே இன்றைக்கு சபை நடந்து கொண்டிருக்கிறது, ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது என்றைக்கு நம்முடைய சுவிசேஷத்துல கிறிஸ்தவ மதம் என்கிற அந்த மருந்து, அந்த இன்ஜெக்ஷன், அந்த ஊசி குத்தப்பட்டிருக்கிறதோ, அதனால்தான் இன்று வரை சபைகள், ஊழியங்கள், கிறிஸ்தவம் வளரவில்லை. அதனாலதான் கிறிஸ்தவத்துக்கு எதிர்ப்பு, சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பு, ஊழியத்துக்கு எதிர்ப்பாக இருக்கிறது. இந்த உலகம் அறியாத, கிறிஸ்தவம் அறியாத ஒரு அற்புதமான சுவிசேஷம் இருக்கிறது. அந்த சுவிசேஷம் இயேசுவின் அன்புனால நிறைந்ததாக இருக்கிறது. அந்த இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டதே, அந்த சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினுடைய முழு மதிப்பும் அர்த்தமும் என்னவென்றால் அது அன்பாகவே இருக்கிறது. அந்த இயேசுவின் சரீரம் கிழிக்கப்பட்டதே, அந்த கிழிக்கப்பட்ட சரீரத்தினுடைய ஒட்டுமொத்த அடையாளம் என்னவென்றால் அன்பாக இருக்கிறது. இயேசு அந்த திராட்சை ரசத்தை எடுத்து பரிமாறினாரு, அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்தாரு. இயேசு பூமிக்கு வந்து ஊழியம் செய்தாரு, மனிதர்களை சுற்றி திரிந்தாரு. வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அவர் சிங்காசனத்தில் உட்கார வேண்டியவர். 33 ஆண்டுகள் பூமியில ஒன்னையும் என்னையும் போல கஷ்டப்பட்டு இந்த பூமியில வாழ்ந்தாரு. இதெல்லாம் எதை அடையாளப்படுத்துது, எதை அர்த்தப்படுத்துது, எதை மையப்படுத்துது, எதை புரிய வைக்குது தெரியுமா? அவருடைய அன்பு. இப்படிப்பட்ட அந்த அன்பின் சுவிசேஷத்தை இந்த கிறிஸ்தவ மதம் விட்டு ஏவாள் மூலமாக, ஆதாம் மூலமாக பிசாசு ஏத்துன அந்த மருந்து சுவிசேஷத்தை, இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா நீ நரகத்துக்கு போவாய், அதனால நீ இயேசுவை ஏற்றுக்கொள் என்று ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறது. இயேசு அப்படியா சுவிசேஷம் சொன்னாரு? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அவருடைய அன்பின் ராஜ்யம், அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. மனம் திரும்பி ஓடி வாருங்கள், அந்த அன்பின் ராஜ்யத்துக்குள்ளே சகல ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆமென். இந்த அன்பை நீங்க அறிய பாரம்பரியமான எண்ணங்கள், உலகத்தினுடைய எண்ணங்கள், கிறிஸ்தவ மதத்துக்குரிய எண்ணங்கள்லாம் மாறும். நான் ஒரு சர்ச்சை நடத்துறவனா இருந்தா நான் இப்படி பனியன் போட்டு வந்திருக்க மாட்டேன். நான் சர்ச்சை நடத்தல, இது ஒரு கிறிஸ்துவின் குடும்பம். ஆமென், ஆமென். நான் சர்ச்சை நடத்தினேன்னு நினச்சிங்களேன், அந்த ஐயாவை சட்டையில் பட்டன் போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். இது ஒரு குடும்பம், புரியுதுங்களா? இது ஒரு தாய், தகப்பன், மகன், பிள்ளைகள் என்ற உறவு. இங்க யாரும் எந்த அதிகாரமும் இல்லை, அன்பு மட்டும்தான் இங்க நிறைஞ்சிருக்குது. ஆமென். அந்த அன்பு தான் எங்களுக்கு இயேசு போதிக்கிறார். இந்த அன்பை நான் போதிக்காம வேற எதை நான் உங்களுக்கு போதிக்கணும்? அவர் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை திருப்தியா நடத்துறாரு. அந்த அன்பை விட்டு நாங்க வேற வாழ்க்கையை எப்படி எங்களுக்கு தெரியும்? தெரிஞ்சாதானே வேற வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பாருங்க, தேவனுடைய அன்பில நிலைத்திருப்பது என்பதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பது. ஆமென். தேவனுடைய அன்பில நிலைத்திருப்பதுக்கு அர்த்தம் என்னங்க? தேவனுடைய வார்த்தை, அவருடைய வசனத்திலே, அவருடைய வாக்குத்தத்தத்திலே, அவருடைய புதிய உடன்படிக்கையின் வாக்குறுதிகளிலே, நாம் அவருடைய கிருபையிலே நாம் நிலைத்திருப்பதை தான் அது அடையாளப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தையிலே, அவருடைய அன்பின் வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கும் போது இப்படி சொல்லலாம், இயேசுவினுடைய அன்பின் வார்த்தைகள். இயேசு சொன்ன வார்த்தை என்னங்க? அன்பின் வார்த்தைகள். தேவன் எப்படி இருக்கிறாரு?
கோபமாக இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரு? பாவமாக இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். இது சொல்றதே உங்களுக்கு ஆசீர்வாதம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆவியானவர் அன்பாகவே இருக்கிறார். இயேசு அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கிறோம். அதனால் தான் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், உலக மக்களை விட்டுருங்களேன், கிறிஸ்தவ மனிதர்கள் பிசாசின் கிரியைகளை ஜெயிக்க முடியாம போராடுறாங்களே. பாவத்தை ஜெயிக்க முடியல, வியாதியை ஜெயிக்க முடியல, பிரச்சனையை ஜெயிக்க முடியல, பிசாசின் கிரியைகளை ஜெயிக்க முடியல. காரணம் ஏன் தம்பி? காரணம் ஏன் தெரியுமா? ஆனா நிறைய ஜெபம் பண்றாங்க, ஆனா நிறைய உபவாசிக்கிறாங்க, நிறைய மெசேஜ் கேட்குறாங்க, சர்ச்சுக்கு நிறைய ஓடுறாங்க, நிறைய ஆவிக்குரிய செயல்பாடுகள் நிறைய இருக்குது. ஆனா ஜெய வாழ்க்கை இல்லையே, வியாதியில இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கல. அவருடைய அன்பின் வார்த்தைகளிலே, அவருடைய அன்பின் வாக்குறுதிகளிலே நாம் நிலைத்திருக்கும் போது நம்மாலே பிசாசின் சோதனைகளை, பிசாசினுடைய கிரியைகளை நாம் ஜெயிக்க முடியும், வியாதியை ஜெயிக்க முடியும். ஆமென். நாம எல்லா விதமான சத்துருவின் கிரியைகளை ஜெயிக்க முடியும். இயேசு சொல்றாரு, இயேசு பலவீனமாய் இருக்கும்போது அந்த மலையில வந்து பிசாசு இயேசுவை சோதிக்கும் போது அவர் தேவனுடைய அன்பின் வார்த்தைகளை பிசாசின் இடத்துல பேசினார். ஆமென். உங்களுடைய சொந்த முயற்சிகளை, உங்களுக்கு முன்னாடி நான் நிக்கிறேன்னு, என்னை விட வாழ்க்கையில தோத்து போனவன், என்னை விட ஊழியத்தில் தோத்து போனவன், என்னை விட ஊழியத்தில் அடி வாங்கினவன் உலகத்தில் இருக்கிறாங்களா? ஊழியர் சொன்னாங்க, இந்த பெரம்பலூரில் உன்னால் இருக்க முடியுமா? பார்த்துடுறேன். பெரம்பலூர் என்னுடைய கோட்டைன்னு சொன்னாங்களே மூத்த ஊழியர்கள் சொன்னாங்க. ஆனால் நாளானது வரப்போகுது, பெரம்பலூரே நம்ம கோட்டையா மாறப்போகுது. ஆமென். ஏன் தெரியுமா? என்னுடைய கிரியைகள் அல்ல, அவர் செய்து முடித்த கிரியைகள். ஆமென். அப்பாவுடைய கிருபை நம்மள ஒரு பெரிய துதியின் கோட்டையாக, கிருபையின் கோட்டையாக, இரக்கத்தின் கோட்டையாக, தாவீதின் நகரமாக நம்மை மாற்றும். ஆமென். சகல நிறைவுகளின் கோட்டையாக நம்மை மாற்றும். ஆமென். 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 எவ்வளவு உயரத்துக்கு நம்ம கர்த்தர் கொண்டு போனாலும் எங்க வாயில கிருபை, அவருடைய அன்பு பிரியவே பிரியாது. ஏன்னா அந்த கிருபையும் அன்பும் இரக்கத்தினால தான் எங்க வாழ்க்கையினுடைய படகு ஒவ்வொரு நாளும் முன்னேறிக்கிட்டே போகுது. ஆமென். 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 இயேசு அந்த தேவனுடைய வார்த்தையினால பிசாசை ஜெயித்தார். பிதாவின் அன்பில் அவர் நிலைத்திருந்ததினாலே, பிதாவினுடைய வார்த்தைகளை அவர் பேசினார், பிசாசு தோற்கடிக்கப்பட்டான். இந்த காலை வேளையில அன்பு சகோதரனே, சகோதரியே, நான் சொல்றேன், உன்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், ஒருவேளை ஊழிய வளர்ச்சியை நீ விரும்பலாம், ஒருவேளை உன்னுடைய குடும்பத்துல பிசாசின் கிரியைகள் இருக்கலாம், பண கஷ்டங்கள் இருக்கலாம். உலகத்தில் இருக்கிற அத்தனை ஊழியக்காரும் உனக்காக ஜெபம் பண்ணாலும் உன் வாழ்க்கை மாறாது. ஆனா மாறுறதுக்கு நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? இயேசு உன்னை நேசிக்கிறாரு. அந்த அன்புல நீ நிலைச்சிரு, பிதாவின் அன்புல நிலைச்சிரு, அவங்க உனக்கு வெற்றியை கொண்டு வருவார்கள். ஆமென். உன்னை வேலை செய்ய வேணான்னு சொல்லல, நீ செய்கிற வேலையை செய்ய. அவர் அன்புல நிலைச்சிருந்து வேலை செய்யுங்க. அவர் அன்புல நிலைச்சிருந்து உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க வாழுங்க. குடும்பத்துல பிரச்சனை இருக்கலாம், நீங்க நினைச்ச மாதிரி குடும்பத்துல காரியம் நடக்காம இருக்கலாம். ஆனா பிதாவின் அன்பில, இயேசுவின் அன்பில நீங்க நிலைச்சிருங்க. அவங்க ஒவ்வொரு நாளா உங்க குடும்பத்தை கட்டுவாங்க, உங்க தொழிலை கட்டுவாங்க, உங்க பொருளாதாரத்தை மாத்துவாங்க. எத்தனை லட்சம் எனக்கு கடன் இருக்குது, எந்த ஒரு மாதமாவது கடன்ல நான் விட்டேனா, பிழை விட்டனா? கடன்காரன் என் வீட்டில் வந்து நின்று இருக்கிறத நீங்க பாத்தீங்களா? எனக்கு ஒரு தொழில் இருக்குதா, எனக்கு வருமானம் இருக்குதா, நான் பிஸ்னஸ் செய்யறேனா? யோசிச்சு பார்த்தீங்களா? நான் இருக்கிறது ஒன்னே ஒன்று தான். நான் வாழ்க்கையின் ரகசியத்தை கண்டுபிடிச்சேன். என்னை நேசிக்க ஒரு உண்மையான அன்பு இருக்குது.
அந்த அன்பில் நான் நிலச்சிருந்தா போதும். அந்த அன்பு கடலில் ஸ்விம்மிங் பூலுக்கு போகிறோம், போயிட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. எலும்புடா எலும்புடான்னு விரட்டுறாங்க. அவன் அந்த ஆள் வந்து, நம்ம ஆளுங்க ஸ்விம்மிங் பூல்லேருந்து எலும்ப மாட்டேங்கிறாங்க. அவர் அந்த பக்கம் எலும்புன்னா அவன் முழுகி இந்த பக்கம் போகிறான். எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 மணி நேரமாவது விளையாடிட்டு தான் ஸ்விம்மிங் பூலை விட்டு எலும்புறான். இப்படிப்பட்ட ஆளுங்க நாங்க. அவர் அன்பின் கடல்ல எங்களை முழுக்குனா நாங்க எப்படி எலும்பி வெளியே வர சொக்கி சொக்கி நாங்க தூங்குவோம்யா கடல்லையே. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நாங்க அந்த கடல்லையே முழுகுவோம்யா. ஆமென். அப்படியே அன்பின் கடல் என்கிற ஸ்விம்மிங் பூல்லையே அப்படியே சொக்கிக்கிட்டே பிரியாணியை அப்படியே ஒரு பலூன்ல பிரியாணியை வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நீந்திக்கிட்டே போவோம்யா. ஆமா, அங்கேயே தூங்குவோம். அங்கேயே, ஏன்னா அதை விட்டு எங்களால வர முடியாது. பேதுரு சொல்றானே, இந்த மறுரூப மலையிலேயே நாம் வாழுவோம், இங்கேயே ஒரு கூடாரம் போடுவோம், இந்த பூமிக்கு இறங்கி போக வேணாம்னு சொல்றானே. அந்த பேதுருவை விட எங்களுக்கு கிடைத்த அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு. அந்த அன்பின் கடல், அந்த அன்பின் மலையை விட்டு நாங்க எப்படி இறங்கி வருவோம்? இறங்க மாட்டோம். அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ரொம்ப நாள் கழிச்சு நேத்தி வண்டி எடுத்துட்டு வெளியே போனேன். வீட்டுல வைஃப் ரொம்ப சந்தோஷம், வெளியே ஓடுன்னு விரட்டுது. நான் வீட்டை விட்டு வெளியே போறதே இல்லை, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறேன். வெளியே போன்னு விரட்டுது. இந்த வாரத்தில் ஒரு 3 முறை ஓட்டு போட ஒரு முறை போனேன், ஒரு முறை அந்த சீட்டு வாங்க போனேன். வெளியே போன்னு விரட்டுது. நான் எப்படி வெளியே போவேன்? அவர் அன்பு கடல் என்னை படுக்க வச்சு என்னை போஷிக்கிறாரு. அவர் ஒவ்வொரு நாளும் அப்பா அவர் தட்டி எழுப்பி எங்களுக்கு உணவு கொடுக்கிறாரே. ஆமென். எத்தனை பேர் அந்த அன்பு கடல்? அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதம்மா. அரபிக்கடல் வற்றினாலும் இயேசு அன்பு கடல் வற்றாதுங்கண்ணா. அண்ணா அண்ணா சொல்லுங்க, வற்றுமா? அவர் அன்பு வத்தி இருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் இங்க நின்றுப்பேன்னா? 19 வருஷமா வத்தவே இல்லை, இனிமே வத்துமா? வத்தலும் தொத்தலுமா இந்த ஊருக்கு வந்த நான் இன்னைக்கு தொந்தியும் வெயிட்டுமா நிக்கிறேனே. இன்னும் எவ்வளவு பெரிய பலூன் ஆக்கிடுவாரோன்னு பயம் வருது. ஐயா, இந்த தொப்பையை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருங்க ஐயா. 26 சைஸோட என் சைஸ் முடிஞ்சிட்டோம் ஐயா. ஊருக்கு வரும்போது சைஸ் 30, இன்னைக்கு 36, 28. ஊருக்கு வரும்போது 28, இன்னைக்கு 36. ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், ஏசப்பா உங்க கிருபைக்குள்ள வாழ்ற அந்த வாழ்க்கை தான் எக்ஸசைஸ். அந்த கிருபையில வாழ்ற வாழ்க்கை தான் ஆரோக்கியம். அந்த கிருபையில வாழ்ற வாழ்க்கை தான் டயட் வாழ்க்கை. என்ன மாதிரி முடியாத ஆளு நாங்க கிருபையை சார்ந்துக்கிறோம். வெளியே நடக்க முடியல. குளிர்காலமான குளிருக்கு பயமா இருக்குதுன்னு வீட்டுல உட்காந்து, இப்ப வெயிலுக்கு பயமா இருக்குது, நடக்க முடியல. சாப்பிடுறோம், பைபிள் படிக்கிறோம். அல்லேலூயா. வாழ்க்கை ஈஸியான வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இதை நான் பெருமையா சொல்ல, ரொம்ப தாழ்மையா நான் சொல்றேன். என்னன்னு தெரியல, இந்த சபை மக்கள் நிறைய வரணுன்ற எண்ணம்லாம் எனக்கு போயிடுச்சு. சபை பெருகணும்லாம் போயிடுச்சு. சமீபமான காலங்களில் நிறைய ஊழியக்காரவங்களுக்கு நான் ஆண்டவருடைய கிருபையை பேச ஆரம்பிக்கிறேன். ஊழியக்காரவங்களுக்கு அதை புதுசாக கேட்குறாங்க. ஊழியக்காரவங்க, ஓ இவ்வளோ அற்புதமான ஆண்டவரான்னு அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. என்னை வேற ஒரு விதத்தில் ஆண்டவர் நடத்துகிறாரோன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஊழியக்காரவங்களுக்கு, உங்களுக்கு சொன்னால் உங்களோட முடிஞ்சிடும். ஊழியக்காரவங்களுக்கு சொன்னால் அவங்க ஒரு 100 பேர் சொல்லுவாங்க. ஆண்டவர் என்னை வேற இடத்துக்கு கொண்டு போகிறார். என்னை தாழ்த்த ஆண்டவர் வேற ஒரு விதத்தில் ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்கிறேன், அந்த தாழ்மையோட சொல்கிறேன், அவருடைய அன்பை பிடிங்க. பாருங்க, முதலாவது பாயிண்ட் என்னன்னா, அவருடைய அன்பில்
இயேசுவின் அன்புல நம்ம ஏன் நிக்கணும்னா, இயேசுவினுடைய அன்புக்குள்ள என்ன இருக்குன்னா பிதாவின் அன்பு இருக்குது, பிதாவின் கட்டளை இருக்குது. அப்போ இயேசுவின் அன்பை நாங்க பிடிக்கிறோம், நிலைச்சிருக்கிறோம்னா பிதாவின் கட்டளைகளிலேயும் இயேசுவின் கட்டளைகளிலும் நாங்க நிலைச்சு நிற்கிறோம். ஆமென். ஆமென். அப்பாவோடு இருந்தா கட்டளையை நீங்க நிறைவேற்ற வேணாம், தானாவே கட்டளை நிறைவேறிடும். அப்பாவுடைய கையை விட்டாதான். நாங்க 2 நாளைக்கு முன்னாடி 2 பாஸ்டர் நாங்க வெளியே டீ குடிக்க போனோம். அப்போ நான் சொன்னேன், அப்பாவுடைய கைய நாங்க பிடிக்கிறது அன்பா, அப்பா எங்க கையை பிடிக்கிறது அன்பா? அப்பா எங்க கையை பிடிச்சிருக்கிறாரு. ஆமா, அப்பா நாங்க அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும், அவருடைய அன்புல நிலைச்சு நிக்கணும்ன்ற அர்த்தம் என்னன்னா, அப்பா கையை பிடிச்சிக்கங்க, அப்பா நான் பாவத்துல விழுந்துருவேன், என் கையை பிடிச்சிக்கங்க, அப்பா கையை விட மாட்டீங்க, அப்பா கையை பிடிச்சிக்கிறாரு அதனால நான் வாழ்ந்துருவேன், அப்பா கை பிடிச்சிருக்கிறாரு நான் ஜெயிச்சிருவேன், அப்பா கை பிடிச்சிருக்கிறாரு நான் வாழ்க்கையில ஆசீர்வாதமா மாறிடுவேன், எல்லா குறைவுகளை நிறைவாகும், எல்லா சவால்களையும் நான் சாதிப்பேன், ஜெயிப்பேன், ஜெயெடுப்பேன், என் வாழ்க்கையில நான் ஆரோக்கியமா வாழ்வேன், ஒரு குறைவும் இருக்காது, முற்றிலுமாய் ஜெயம் பெற்றவனா மாறுவேன், செல்வ சீமானா வாழுவேன், கோடீஸ்வரனா வாழ்வேன். எல்லா மனிதர்களும் வந்து என்னிடத்துல கையேந்திர அளவிற்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா என் கையை பிடிச்சவருடைய புடி அப்படி, என் கையை பிடிச்சிருக்கிற மதிப்பு மிக்க அப்பாவால வருது. இந்த அப்பா திராட்சை செடி, நான் கொடி. எனக்கு தேவையான சக்தி இந்த அரிசியில இல்ல, இந்த பருப்புல இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற காய்கறியில இல்ல, நான்வெஜ்ல இல்ல, என் அப்பாவுடைய உபதேசத்திலிருந்து, அவருடைய அன்பிலிருந்து, அவருடைய சரீரத்திலிருந்து, அவருடைய ரத்தத்திலிருந்து, அவர் திராட்சை செடியா இருக்கிறாரு, அங்க இருந்து செழிப்பு எனக்கு வருது. இதை விட எனக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தெரியலங்க. பாருங்க, 11வது வசனம் சொல்லுது, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய அன்புல நாம் நிலைத்திருந்தா மட்டும் போதும். உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷம் நிறைந்ததா மாறும். இன்னைக்கு எல்லாரும் எதை விரும்புறோம்? சந்தோஷமா இருக்கணும். நாங்க ஒரு பாஸ்டர் அவங்க சர்ச்சில் இருக்கிற பிலீவர் சேர்ந்து ஒரு இடத்துல டீ குடிக்க நின்றுட்டு இருந்தோம். போயிட்டு ஒரு இடத்துல பிஸ்கெட் எல்லாம் வாங்கி டீ குடிச்சிட்டு இருந்தோமா. நான் சொன்னேன், மதியானம் சாப்பிட்டோன்னே என் வண்டி அமுங்கும் அப்படின்னு. எத்தனை பேருக்கு புரியுது வண்டி அமுங்குன்றது? மதியானம் சாப்பிட்டோன்னே எனக்கு தூக்கம் வந்துடும், இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு. அந்த பாஸ்டருடைய பிலீவர் இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எத்தனை பேருக்கு தூக்கமே வரல, உங்களுக்கு சாப்பிட்டோன்னே தூக்கம் வருதுன்றீங்களே, அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னாங்க. பாருங்க, ஆண்டவர் நமக்கு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கும் போது, அவர் அன்புன்ற கடலில் நாம் முழுகும் பொழுது, இந்த உலக கடலில் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்களே, சில நேரம் அந்த கடல் அவனை என்ன பண்ணிடுது? அவனை கொன்று விடுகிறது. எந்த கடல் சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொல்லி அவன் என்ஜாய் பண்ண ஓடுறானோ, அதே கடல் அவனை கொன்று விடுகிறது. இயேசுவின் அன்பு கடல்ல நீங்க மூழ்கும் போது அது உங்களை கொல்லுமா? உங்களை இன்னும் வாழ வைக்கும். கைகளை தட்டி ஆமென் ஆமென். யோனா கடல்ல போனா, யோனா கடல்ல போனா, கடல்ல இருந்து கப்பல்ல இருந்து கடல்ல தூக்கி போட்டாங்க. மீனுக்குள்ள போனா, 3ஆம் நாள் கரைக்கு போனா. நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா கடலுக்குள்ள போனாலும் அவருடைய அன்பு உன்னை கரை சேர்க்கும். பிதா இயேசுவின் மேல வைத்த அதே அன்பை எங்க மேல வச்சிருக்கிறார்.
அந்த அன்புல நாங்க நிலைச்சிருக்கிறோம். பிதா எப்படி எங்களை இயேசுவை நேசித்தார் அதே போல எங்களை நேசிக்கிறாரு. எப்படின்னா ஆல்ரெடி முன்கூட்டியே ஏற்கனவே அவர் நம்மை நேசிக்க தொடங்கிட்டாரு. தாய் உங்க பிள்ளைங்களை எப்ப நேசிக்க தொடங்குனீங்க? பிறந்த உடனேன்னு சொல்லலாம். ரொம்ப பாசமுள்ள தாய் நீங்க சொல்வீங்க, வயிற்றுல கரு வந்த உடனேயே நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்வீங்க. இதுக்கு மேல உங்களால சொல்லவே முடியாது. ஆனா இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு என்னை நேசிக்கிறீங்க சொல்லுங்கன்னு சொன்னாக்கா அவர் எப்படி தெரியுமா சொல்வாரு? இந்த உலகம் இருக்கு பத்தியா, இந்த பூமி உருண்டை வர்றதுக்கு முன்னாடி நான் இருந்தேன். அப்பமே நீ இப்படிதான் இருக்க போறன்றத நான் தான் வடிவம் அமைச்சேன் உன் முகத்தை. நம்ம உடம்புல இங்க மச்சம் இருக்கும், உடம்புல என்னென்னமோ அடையாளங்கள் இருக்குல்ல, இந்த அடையாளங்கள் எல்லாம் நான் தான் உனக்கு கொடுத்தேன். உன்னை டிசைன் பண்ணதே நான் தான். நான் பண்ண டிசைன்ல தான் இப்போ வந்திருக்கிற. உன்னை அப்பவே நேசிச்சிட்டேன். அம்மா சொல்லும், கருவுல உன்னை நேசித்தேன், பிறந்த பொழுது நேசித்தேன். இயேசு சொல்வாரு, உன் தாய் உருவாகும் முன்னே, இந்த உலகம் உருவாகும் முன்னே, டாக்டர் ஸ்கேனில் பார்க்கும் முன்னே என் கண்கள் கண்டதையா. எந்த அறிவும் உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பரம அறிவு, ஒரு பரம அன்பு, ஒரு பரிசுத்தமான ஒரு தகப்பனுடைய அன்பு உன்னை உருவம் உண்டாக்கியது. உன் மேல வச்ச அன்பு, ஏசப்பாவுடைய அன்பு, உலக தோற்றத்துக்கு முன்னாடி அன்பு. உன்னை நேசிச்சதுனாலதான் இந்த உலகத்தையே படைச்சாரு. உன்னை நேசிச்சதுனாலதான் இந்த மரத்தை படைச்சாரு. உன்னை நேசிச்சதுனாலதான் மீனை படைச்சாரு, கறியை படைச்சாரு, வெள்ளை செடியை படைச்சாரு, மலையை படைச்சாரு. என் பிள்ளைக்காக உலகம் பிறந்தது உனக்காக, ஓடும் நதி உனக்காக. ஒரு சுர்கேஸை எடுத்துட்டு உனக்கு நீ ஜாலி என்ஜாய் பண்ணுன்றார். கையை தட்டு. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். பாருங்க, தேவனுடைய அன்பில் நாங்கள் நிலைத்திருந்து அந்த அன்பின் ஆழத்தை அகலத்தை அறிந்து அதில் வளர்ந்து நாங்கள் முன்னேறணும். அவருடைய அன்பை இந்த உலகத்தில் ஒரே ஒரு படிப்பு தாங்க இருக்குது. அந்த படிப்பு தாங்க நித்திய படிப்பு. அந்த படிப்பு தாங்க வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும். இயேசுவை படி, நீ இயேசுவை அன்பை படி. அந்த படிப்பு உன்னை தோக்க வைக்காது. திடீர்னு நாங்கெல்லாம் படிக்கும் போது இன்ஜினியர்னு ஒரு படிப்பு வந்தது. அம்புட்டு பயலும் இன்ஜினியர் படிச்சானுங்க, அம்புட்டு பயலும் பேட்டு பாலை தூக்கிட்டு தான் திரிகிறாங்க. கம்ப்யூட்டர் ஒரு படிப்பு வந்துச்சு, அம்புட்டு பயலும் இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க. ஆனா நான் சொல்றேன், என்னைக்கும் உன்னை கைவிடாத ஒரு படிப்பு இருக்குது, இயேசுவின் அன்பை படி. அந்த அன்பின் ஆழம் நீளம் உயரம் அதை ஆழத்தை நீ படி, அதுல நீ வளரு. அந்த அன்பு உன்னை உயர்த்தும், உன்னை ஆசீர்வதிக்கும், உன்னை கனப்படுத்தும், வெற்றியை தரும். என்னை மறவாத அன்பு, மாறாத அன்பு, என்னை மறவாத அன்பு, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினவும் அன்பு, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினவும் அன்பு. கடந்த நாள்ல ஒரு பைபிள் வசனத்தை நாங்கள் ஒரு ப்ரேயர்ல வாசித்தோம். அதில் ஒரு வசனம் என் மனசை தொட்டுச்சு. இந்த அன்புக்கு அப்படியே அது கனெக்ஷனாக இருந்துச்சு. அதனால் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 21:7 இயேசு மரித்து உயிர் தெழுந்த பொழுது பேதுரு எல்லா சீஷரையும் கூப்பிட்டுட்டு நான் மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன்னு போயிட்டான். எல்லாம் கடலில் இருக்கிறாங்க. கடலில் இருக்கும்போது கடல்ல இருந்து கரைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வரும்போது கரையில் ஒரு உருவம் நிற்குது. யாருன்னா இயேசு நிற்கிறாரு. எல்லாரும் பார்க்குறாங்க. அவர் இயேசுன்னு யாருக்கும் தெரியல. யாருக்கு தெரிஞ்சிச்சு இயேசுன்னு சொல்ல முடியுமா? நோ, யோவானுக்கு தெரிஞ்சிச்சு. யாருக்குமே தெரியல. ஏன் யோவானுக்கு தெரிஞ்சிச்சு? கையை தட்டுங்க.
இயேசு உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு என்ன தேவை? இயேசு உன் கண்ணுக்கு தெரியணும். உன் சூழ்நிலையில, உங்க வாழ்க்கை வியாதியில இயேசுவை உன் கண்ணில் தெரிஞ்சாதான் உனக்கு அற்புதம் நடக்கும். என்ன தெரிஞ்சா இயேசு உனக்கு தெரிவாரு? இயேசு மேல உனக்கு அன்பு இருந்துச்சுன்னா அவர் உனக்கு தெரிவார். எல்லாம் கப்பல்ல உட்கார்ந்துருக்கிறானுங்க. யோவான் சொல்றான் 21:7 சொல்றான், இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன். ஐ லைக் இட். கரெக்டா இங்க பார்க்கும்போது வாசனை அங்க வருது பாருங்க. இதான் நமக்கு இந்த மாதிரி பிளஸிங்லாம் வேணும். ஆமென். பாருங்க, இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். கரையில இருக்க கப்பல்ல இருக்கிற யாருக்குமே தெரியல, அன்பின் சீஷனுக்கு மட்டும்தான் தெரியுது அவர் கர்த்தர். பேதுரு எதுல இறங்கினாலும் அராஜகத்துல தான் இறங்குவான். மீனை பிடிக்கலாண்டான்னு சொல்லி சட்டையெல்லாம் கழட்டிட்டு சும்மா கோமணம் கட்டிட்டு கடல்ல இறங்கிருப்பான் போல இருக்குது. அவர் கர்த்தர்னு சொன்னவன என்ன பண்றான்? அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினாலே தன் மேல் சட்டையை கழற்றி கொண்டு கடலில குதிச்சான். ஐயோ, கர்த்தருக்கு முன்னாடி நான் இவ்வளவு கேவலமா இருக்கிறேன்னு தண்ணியில குதிச்சிட்டான். நான் என்ன சொல்ல வரேன்னு எத்தனை பேருக்கு புரியுது? 11 பேரு கப்பல்ல இருந்தாங்க. எல்லாரும் இயேசுவை பார்த்தாங்க. யாரும் அவர்தான் இயேசு என்று கண்டுபிடிக்கவில்லை. இயேசுவோடு அன்போடு பழகின யோவான் இவர்தான் கர்த்தர் என்று கண்டுபிடித்தான். ஆமென். இன்னைக்கு உன் வாழ்க்கையில நீ ஆசீர்வாதத்தை கண்டுபிடிச்சே ஆகணும். உன் வாழ்க்கையில சுகத்தை நீ கண்டுபிடிச்சே ஆகணும். உன் வாழ்க்கையில சமாதானத்தை, பொருளாதாரத்துல நீ ஜெயிச்சே ஆகணும். நீ இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இயேசுவினுடைய அன்புல நீ நிலைச்சிருந்தா மட்டும்தான் உன் பொருளாதாரத்துல நீ ஜெயிக்க முடியும். உன்னுடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் நீ ஜெயிக்கணும்னு சொன்னா அவருடைய அன்புல நீ நிலைத்திருந்தால்தான். அவருடைய அன்புல நீ நிலைச்சில்லைன்னா உன் கண்ணுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனை மட்டும்தான் தெரியும். இயேசுவின் அன்புல நிலைச்சிருந்தீங்கன்னா உன் பிரச்சனைகளின் நடுவில் உன் பிரச்சனையை சரி செய்கிற இயேசு தெரிவார். உன் கடன் பிரச்சனையை, பொருளாதாரத்தில் பணத்தை உருவாக்குகிற இயேசு உனக்கு தெரிவார். உன்னை அற்புதமாய் வாழ வைக்கிற இயேசு உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஆமென். பாருங்க, சகலத்தையும் செய்து முடித்த பின்பு தேவன் ஆதாம் ஏவாளை படைத்தாரே, இந்த காரியத்துல தேவன் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நம்ம தெளிவா அறிஞ்சு கொள்ள முடியுது. ஆமென். வானம், பூமி, செடி, கொடி சகலத்தையும் படைச்சிட்டு ஆதாம் ஏவாளை படைக்கிறாரே. இப்படி மாற்றி யோசிச்சு பாருங்க. ஆதாம் ஏவாளை படைச்சிட்டாரு. படைச்ச உடனே பசிக்குது அப்படின்னு சொன்னா, ஓ இருப்பா, முதல்ல நான் உலகத்தை படைக்கணும், அது வரைக்கும் பசி என்ன பண்ணிக்க, தாங்கிக்க. உலகத்தை படைக்கணும், அப்புறம் என்ன படைக்கணும்? வருது, வானத்தை படைக்கணும், பூமியை படைக்கணும், தண்ணியை படைக்கணும், கடைசியா மரம் செடி கொடிகளை படைக்கணும், அப்புறம் பனியை படைக்கணும். அப்பா ஒரு 6 நாள் வெயிட் பண்ணுப்பா, 7வது நாள் உனக்கு நான் சாப்பாடை என்ன பண்ணிடுறேன், தந்துடுறேன்னு சொல்லியிருப்பார்ல. ஆதாம் நினச்சிருப்பான், 6 நாள் பாஸ்டிங் போட்டு 7வது நாள் சாப்பாடை கொடுத்தாரு. இவர் தான்ப்பா பெண்டிகாஸ்டல் காட். நோ பெண்டிகாஸ்டல் காட். முதல் நாளே அவனுக்கு சாப்பாடை கொடுத்தாரு, முதல் நாளே ரெஸ்ட கொடுத்தாரு, முதல் நாளே பரிசுத்தத்தை கொடுத்தாரு, முதல் நாளே பெருக்கத்தை தந்தாரு, முதல் நாளே ஆளுகையை தந்தாரு, முதல் நாளே மகனாக மாற்றினார். கைகளை தட்டி எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றதெல்லாம்? புரியுதா? எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுறாரு? 6வது நாள் 7வது நாள் மனிதனை படைச்சு சாப்பாடு கொடுத்துருந்தாருன்னா முதல் கொடியை நான் தூக்கியிருப்பேன் உபவாச ஜபத்துக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி. ஆனால் முதல் நாளே சாப்பாடு கொடுத்தாரு, நான் சோத்துக்கு தான் என் கொடியை தூக்குவேன். நான் ஆசீர்வாதத்துக்கு கொடியை மட்டன் அப்படின்னு சொன்னா நான் வரேன், சிக்கன் சொன்னா நான் வரேன்,
5 ஸ்டார் ஃபுட்டுன்னா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்பா அப்படித்தானே எங்களை போஷிக்கிறாரு. ஆமென். உங்களையும் அவர் போஷிக்கிறார். விசுவாசிங்க. ஆமென். நல்லா விசுவாசிங்க. அவர் உங்களை நல்லா நடத்துவார். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க பாருங்க. இந்த இப்ப நான் சொன்னேனே, இதுல உங்களுக்கு என்ன புரியுது? இந்த உலகத்துல ஒரு பிள்ளை பிறப்பதற்கு முன்பதாக தாயும் தகப்பனும் எவ்வளவு சந்தோஷத்தோடு அன்போடு ஆயத்தத்தோடு இருக்கிறாங்களே, எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்களே. ஐயோ, தாய் என் புள்ள எப்ப வெளியே வரும்னு எதிர்பார்க்குதே. அப்பா தன்னுடைய புள்ள எப்ப வெளியே இந்த உலகத்தை பார்க்கணும் ஆஸ்பத்திரி வெளியே வெயிட் பண்றாங்களே. உறவுகள் எல்லாம் அங்கங்க வேலை செய்யறாங்க, ஒவ்வொரு ஊர்ல இருக்கிறாங்க. போன் வருது, டே மச்சான், உனக்கு ஒரு புள்ள பிறந்துச்சுரா, பொண்ணு பிறந்துச்சுரா, பையன் பிறந்துருச்சுரான்னு வேலையை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அடுத்த செகண்ட்ல பஸ்ஸை பிடிச்சி, பைக்கை பிடிச்சி, காரை பிடிச்சி ஓடி வந்து பிள்ளைய பார்க்க வராங்களே. இந்த உலக அப்பாக்களே அந்த பிள்ளைய பார்க்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்களே, அவ்வளோ ஆயத்தப்படுறாங்களே, அவ்வளோ எதிர்பார்க்கிறாங்களே, அன்பை வெளிப்படுத்துறாங்களே. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளுக்கு இப்படிப்பட்ட அன்பை தான் ஏசப்பா வெளிப்படுத்தினாரு. இன்னைக்கும் உனக்கும் எனக்கும் இப்படிப்பட்ட அன்பை தான் வெளிப்படுத்துறாரு. அவர் அன்பின் தேவன். ஹல்லேலூயா. இந்த அப்பா உன்னை அவர் ரொம்ப நேசிக்கிறாரு. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உனக்காக சகலத்தையும் அவர் ஆயத்தம் செய்து முடித்து விட்டார். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். பாருங்க, லூக்கா 15 அதிகாரம் 23, 24 பாருங்க. அந்த மகன் வரானே, எந்த அப்பாவாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத அப்பா. என் சொத்தெல்லாம் அழிச்ச உன்னை நான் பெத்ததுனால நாங்கள் நடுத்தருவில் நிற்கிறோம் அப்படின்னு இந்த அப்பா சொல்லலை. இந்த கெட்ட குமாரனை சொத்தெல்லாம் அழிச்ச, ஆனாலும் மகனே நீ என்னை நடுத்தருவில் கொண்டு வரவே முடியாது. ஏன்னா உன் அப்பா இருக்கிறேனே செல்வ சம்பன்னர். என் செல்வமானது அது நீர் ஊற்றாக இருக்குது, அமுத சொரபியாக இருக்க, சொரந்து கொண்டே இருக்கும். பிள்ளையை பெற்றெடுத்த தாயினுடைய மார்பு அது பாலை சுரந்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அந்த தாய்க்கு அந்த பிள்ளையின் மேல பாசம் அதிகம். இயேசுவுக்கு உன் தேவையை அவர் பெருக வச்சுக்கிட்டே இருப்பார். எவ்வளவு நீ கேட்டாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பார், உன்னை வாழ வச்சுக்கிட்டே இருப்பாரு. எப்படி ஆண்டவரே உங்களுக்குள்ள இவ்வளவு ஞானப்பால், ஆசீர்வாதம் என்கிற பால், செழிப்பு என்கிற பால், பலப்படுத்துகிற ஆரோக்கியம் என்கிற பால் சுரந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா, உன் மேல எனக்கு பாசம் அதிகம்டா மீசக்கார நண்பா, உன் மேல எனக்கு பாசம் அதிகம்டா. அந்த கெட்ட குமாரன், நான் உங்களுக்கு சொல்லிட்டா, இந்த உலகத்திலே அன்பு செலுத்துவதற்கு நான் தகுதியே இல்லை. என்னை இந்த உலகத்தில் யாரும் நேசிக்கிற அளவிற்கு நான் தகுதி இல்லாத அவ்வளவு கேவலமான மனிதன் என்று இந்த உலகத்தில் ஒரு மனிதன் யாராகிலும் சொல்லுவானானால், உன்னை நேசிப்பதற்காகவே ஒரு தேவன் இருக்கிறார், உண்மையான தேவன் இருக்கிறார். உன்னுடைய தகுதி அல்ல, நீ எவ்வளவு அலங்கோலமாயிருந்தாலும் உன்னை ஓடி வந்து கட்டி அணைத்து உன்னை அள்ளி தூக்கி சுமந்து கொண்டு அவருடைய வீட்டுக்கு கொண்டு வந்து உன்னை குளிப்பாட்டி உன்னை அலங்கரித்து உன்னை கொண்டாடுகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். ஆமென். ஆமென். என்ன கேட்டா சொல்லுவாங்க, இந்த உலகத்துல கைவிடப்பட்ட ஒரு மனுஷன் கூட இல்லைங்க. அவன் முருகனாக இருக்கலாம், அவன் அசாருதீனாக இருக்கலாம், அது ஹர்பஜன் சிங்காக இருக்கலாம், அது அம்பேத்கர் கட்சியில இருக்கிறவங்களாக இருக்கலாம். இந்த உலகத்துல பல புத்த மதம், பல மதங்கள் சொல்லுது இல்ல, எந்த மதமாக இருக்கலாம். எல்லா மதங்களில கிறிஸ்தவமும் ஒரு மதமாக இருக்கிறது. எந்த மனிதனாக இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட மனிதனாக இருக்கலாம். ஆனால் நீ தனிமையானவன் அல்ல, உனக்கு நிறைவான அன்பை செலுத்த இயேசு என்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென். என்னை கொல்லணும்னு ஒருத்தவன் எழும்புனானா கிறிஸ்தவன் மட்டும்தான் எழும்புவான், வேற யாரும் என்னை கொல்ல மாட்டான். ஆனா உங்களை தவிர உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எனக்காக நிற்பாங்க. ஏன்னா நான் அன்பு நிறைந்த இயேசுவை பிரசங்கம் பண்றேன். ஆமென். என்னுடைய பிரசங்கத்துல எந்த கசப்பும் இல்லை, யார் மேல வெறுப்பு இல்லை. நீங்க எல்லாம் வாழணுன்ற கள்ளம் கபடம் இல்லாத ஒரு சமத்துவமான தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டேன்.
ஆமென். இந்த செய்தியை யார் கேட்டாலும் பரிசுத்தவானாய் மாறுவார்கள். ஆமென். யார் கேட்டாலும் ஆசீர்வாதமாக மாறுவார்கள். என் இயேசு இங்க இருக்கிற உங்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தமானவர். அவர் ஒவ்வொருவருக்கும் தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தின் மேல் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். அவர் இந்த உலகத்தாருடைய பாவங்களை அவர் எண்ணவில்லை. உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனையும் பாவி என்று புறக்கணிக்கவில்லை. அவர் என்னுடைய பாரத பிரதமர் மோடியை என் இயேசு நேசிக்கிறார். என்னை எவ்வளவு நேசிக்கிறார், அவரையும் நேசிக்கிறார். அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதல்ல. யாராக இருந்தாலும் அவருடைய அன்பின் கிருபாசன தண்டையில ஓடி வர முடியும். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள் சொல்றார். நாம் புசிப்போம் சொல்றாரு இயேசு. எப்படி தெரியுமா? நம்மோடு இணைந்து சந்தோஷப்படுகிறவர். என்ன சொல்லுதுங்க? நாம் புசிப்போம். மகன் வந்துட்டானா, மகன் வந்த சந்தோஷத்தை வேலைக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து புசிப்போம் சொல்றாரு. வேலைக்காரனா அவர் பார்க்கல. ஆமென். ஆமென். வேலைக்காரனுக்கும் பிள்ளைக்கும் சம உரிமை கொடுக்கிறார். எல்லாம் டைனிங் டேபிள்ல உட்காருங்கடா, கொளுத்த கன்ற அடிங்கடா, நல்லா சும்மா அடிச்சு விருந்த கொண்டாடுவோம். என்னது? கொளுத்த கன்ற கடா வெட்டி கறி சோறு போட்டவரு. அப்புறம் என்னது? வேட்டி சட்டை, தங்க மோதிரம், டாடா செப்பல் அணிய செய்தவரே. மோதிரம், டாடா செப்பல் அணிய செய்தவரே. கடாவட்டி வச்சி கரிசோறு போட்டவரே. ஆமென். நீங்க பணக்கார பிள்ளை, நீங்க எவ்வளவு தப்பு செஞ்சாலும் உங்களை பார்த்தவன அப்பா ஓடி வந்து ரோலெக்ஸ் வாட்சி, ரைமண்ட் கோட்டு, உட்லாண்ட் ஷூவு, என்னென்ன பிராண்ட் எல்லாம் உச்சிதமான பிராண்ட் உங்களுக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். விசுவாசிங்க. ஆமென். அல்லேலூயா. சொல்ற 24ல சொல்றாரு, என் குமாரனாகியவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே நாங்கள் சந்தோஷப்பட தொடங்குகிறோம். ஆமென். எத்தனை பேர் சந்தோஷப்பட தொடங்குறீங்க? அவர் யாரையுமே வெறுக்கலையே. இந்த உலகத்தில் இருக்கிற இந்து மதத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார். நீங்க நேசிக்கிறீங்களா? அவங்க உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குற பொங்கல் வாழைப்பழத்தை நீங்க வாங்கி சாப்பிட்றீங்களா? ஐயோ பாவம் தூக்கி போட்டுடுறீங்க. நீங்க அவங்கள நேசிக்கல, அதனால தான் தூக்கி போட்டீங்க. உங்களுடைய இதயத்தில் பிசாசனுடைய மருந்து இருக்கிறது. இன்றைக்கு அந்த மருந்து இயேசு வெளியே தள்ளுறார். எந்த மனிதனும் என் நண்பன், எந்த சகோதரனும் என்னுடைய நண்பன். ஏனென்றால் இயேசுவின் பார்வையில் எந்த மனிதனையும் அவர் புறக்கணிக்கவில்லை. என்னுடைய கண் இயேசுவின் கண், எந்த மனிதனையும் புறக்கணிக்காத கண்ணு. நான் ஒரு மனுஷனை புறக்கணிச்சேன்னா எனக்கு நடக்கிறது என்ன தெரியுமா? அவருடைய பார்வையில் நான் புறக்கணிக்கப்படுவேன். அவர் சந்தோஷப்பட தொடங்குறார். இந்த சபையில் ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட தொடங்கி சந்தோஷமாய் வாழ தொடங்குகிறது. எத்தனை பேர் அவரோடு சேர்ந்து சந்தோஷப்படுவீங்க? மனசு இருக்கா? நீங்க இங்க ரோல்ஸ் ராய் கார் வாங்கினா உங்களோடு சேர்ந்து நான் கொண்டாடுவேன். நீங்க சொந்த வீடு வாங்கினா உங்களோடு சேர்ந்து கொண்டாடுவேன். நீங்க எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தாலும் உங்களோடு நான் ஜாயின் பண்ணி சந்தோஷமா இருப்பேன். என் ஹார்ட் அப்பா கொடுத்த ஹார்ட்டுங்க. ஏங்க நான் எப்பயே செத்துட்டேங்க. இப்ப நான் வாழ்றது நான் இல்லைங்க, ஏசப்பா வாழ்றாரு. அவரு எனக்குள்ள வாழ்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எனக்குள்ள வாழ்றதுனால நான் ஆரோக்கியமா வாழ்வேன். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க இயேசு உங்களுக்குள்ள வாழ்றாருன்ற? நீங்க ஆரோக்கியமா வாழ்வீங்க, வெற்றியோட வாழ்வீங்க, ஆசீர்வாதமா வாழ்வீங்க. ஆமென். 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 யோவான் 15ஆம் அதிகாரம். அப்ப அந்த கொடியை போடுப்பா. யோவான் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்னில் கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். இயேசு திராட்சை செடி. புரியுதுங்களா? திராட்சை செடி. இன்னொன்று போடுப்பா. இங்க இருக்கு பாருங்க, இதுதான் திராட்சை செடி.
இதுதான் இயேசு. இங்க மேல அப்படி இப்போ இதுதான் திராட்சை செடி இயேசு. இப்ப அதை விட்டுருப்பா. இப்படி நேரா அப்படி போகுது இல்ல, இப்படி நேரா போகுது பாருங்க, அது கொடி. அந்த கொடி தான் நீங்களும் நானும். இப்போ மேல பாருங்க, மேல ஒன்று இருக்குல்ல, அதுதான் அந்த கொடி. கொடி வந்து துளிர்க்குது. ரெண்டாவது அந்த கொடி வந்து மொக்கு விடுது. மூன்றாவது துளிர் விடுது. அப்புறம் அது கிளையா மாறுது, இலைகள் வருது, கொடி வளருது. எட்டாவது கொடி வளருது, புதிய துளிர் வருது. இப்ப கடைசியில பாருங்க, கொடி பரவிருச்சு. இந்த திராட்சை தோட்டக்காரர் யாருன்னா பிதா. என்னங்க? பிதா. இப்ப இந்த படத்துல நல்லா கவனிங்க. இயேசு, இங்க வாங்க, இயேசு வந்து திராட்சை செடியா இருக்கிறாரு. இப்படி ரெண்டு கையும் தூக்குங்க. இப்படி இதுதான் கொடி, இதுதான் கொடி, இதுதான் நம்ம. கனி எங்க வரும்னா இங்க தான் கனி வரும். இந்த கனி உண்டாவதற்கு, கொடி வளருவதற்கான எல்லா ஸ்ட்ரென்த்து, தண்ணியிலிருந்து அதுக்கு ஆரோக்கியம் எல்லாமே எங்க வரும்னா செடி, இந்த இயேசுவிலிருந்து தான் வருது. பாருங்க, இப்படி இருக்கும்போது இந்த கொடி துளிர்த்து அது முதல்ல எப்படி வளர்ந்து மண்ணில் போயிட்டு அது என்ன பண்ணிடும், மண்ணில் போயிட்டு ஒட்டிடும். செடி என்ன பண்ணுது, அத கொடி மண்ணில் போய் ஒட்டுமா. அப்போ தோட்டக்காரர் பிதா, தோட்டக்காரர் என்ன பண்ணுவாராம், மண்ணில் ஒட்டுன அந்த செடியை மண்ணிலிருந்து பிரித்தெடுப்பார். அறுத்து என்று சொல்லப்படலை. அது அங்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? எய்ரோ. நிறைய பைபிள் டீச்சர் பயன்படுத்துகிற வேர்டு என்னன்னா எய்ரோ. எய்ரோ அப்படின்னா லிஃப்ட் அப், தூக்கி விடுகிறவர். இந்த கொடி என்ன பண்ணுது, துளிர் விட்டு இலை வந்து மண்ணில் போயிட்டு என்ன பண்ணுது, மண்ணில் அது மண்ணில் போயிட்டு அது மாட்டிக்கிச்சு, மண்ணில் போய் சிக்கிக்குச்சு. மண்ணில் இருந்து எய்ரோ, இந்த எய்ரோன்னு இருக்கு பாருங்க, மண்ணில் இருந்து இப்போ என்ன பண்றாரு, தூக்குறார். மண்ணில் இருந்த இதை மண்ணில் இருந்து பிரித்தெடுக்கிறார். இப்போ இந்த மண்ணுன்றது ஒரு சாபம். இந்த சாபம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சு? பிசாசுக்கு. பாம்பு வந்து ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சிச்சா? சர்பம் வஞ்சித்ததினால தேவன், நீ உயிருள்ள நாளெல்லாம் மண்ணிலேயே நீ தவழ்ந்து மண்ணை புசிப்பாய், மண்ணு தான் உனக்கு உணவு. சாபம். இந்த சபிக்கப்பட்ட மண்ணு பிசாசுக்கு, சர்பத்துக்கு, சாத்தானுக்கு உணவாக கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ கிறிஸ்து என்கிற திராட்சை செடியில கொடியாக வளர்ந்த நாம், நம்மை பிசாசு வஞ்சிக்கிறான். வளர்ந்து இந்த மண்ணில் சொருவி நம்ம சாபமா மாத்துறான். அந்த மண்ணில் இருந்து பிசாசு மண்ணை சாப்பிட்றான். பிசாசு மண்ணை சாப்பிட்றான் பாருங்க. கெட்ட குமாரன் பன்றியினுடைய உணவை புசித்தான். இந்த கொடி மண்ணில் இருக்குதுன்னா பன்றியோடு, பிசாசோடு கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். தோட்டக்காரராகிய பிதா இந்த மண்ணில், பிசாசின் உணவு உனக்கு இருக்கக்கூடாது, உனக்கு தேவையான உணவை திராட்சை செடியிலிருந்து நான் கொடுக்கிறேன், உனக்கு தேவையான தண்ணீரும் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் சகல ஆசீர்வாதமும் இருக்கிறது. இந்த பிசாசுக்குடைய உணவு இந்த மண்ணிலிருந்து உனக்கு எந்த பலனும் தேவையில்லை என்று மண்ணிலிருந்து பிரித்தெடுக்கிறார். அதுதான் அறுத்து என்று போடப்பட்ட இடத்துல எய்ரோ, தூக்கி விடுகிறார். தூக்கி விடுகிறார்னா அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? படுக்கையில் இருக்கிற அவனை தூக்கி விட்டார் அப்படின்னு இருக்குல்ல. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. இதுக்கு இப்படி பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளோடு பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் எய்ரோ. அந்த வார்த்தை தான் இந்த அறுத்து போடுகிறார் என்ற இடத்துல வருது. அப்பனா கனி கொடுக்காத கிறிஸ்தவ வாழ்க்கையில
ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாத மனிதனை அவர் அறுத்து போடல. அவர் என்ன பண்றாருன்னா, நீ பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை ஏன் வாழ்றனா, பிசாசின் உணவை நீ புசிக்கிறாய். அந்த பிசாசினுடைய தொடர்பிலிருந்து உன்னை நான் வேறு பிரிக்கிறேன். வேறு பிரித்து உன்னை நான் தூக்கி நிறுத்துகிறேன். எத்தனை பேர் திராட்சை கொடி, இப்போ அந்த கொடியை போடுப்பா, கொடி மட்டும் தனியாக, மற்ற மரங்கள் மாரி கிடையாது. திராட்சை கொடி என்னன்னா, செடி வளரும் போது அவங்க இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை அமைப்பாங்க, ஒரு பெரிய கூண்டு மாரி அமைப்பாங்க. அமைச்சு அப்படியே பெரிய கம்பிகளை கயிறை கட்டுவாங்க. அந்த வளர்கிற கொடியை, மண்ணிலிருந்து அந்த கொடியை எடுத்து அந்த கயிறுகளிலே அவங்க அப்படி சுற்றி விடுவாங்க. அது அப்படியே வளர்ந்து ஒரு பெரிய வீடு மாதிரி படரும். படர்ந்து அந்த அந்த கொடி எங்கெல்லாம் படருதோ அப்படியே கண்ட இடத்துல திராட்சை பழங்கள் அப்படியே கொத்து கொத்தா தொங்கும். இப்போ சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ பிரசங்கம் கேட்டீங்க? நீ ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாதவன், அவன் எதுக்கு சர்ச்சுக்கு? அவனை விரட்டி விடு. அவன் காணிக்க கொடுக்க மாட்டான், தசம பாகம் கொடுக்க மாட்டான், அவன் எதுக்கு சர்ச்சுக்கு? விரட்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல பாஸ்டரு. ஆனால் உண்மையான தோட்டக்காரர் இயேசு, பிதா, உண்மையான திராட்சை செடி இயேசு, உங்களை அவர் அறுக்கவில்லை. பிசாசிடத்திலிருந்து உங்களை வேறு பிரித்து உங்களை கொடியிலே சேர்த்து விடுகிறார், தூக்கி விடுகிறார், உங்களை தூக்கி நிறுத்துகிறார் கனி கொடுக்கும்படிக்கு. அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது பாருங்க, கனிகளை கொடுக்கிற கொடி எதுவோ கனி கொடுக்குது. இப்போ கனி கொடுக்காதத இவ்வளோ வேலையை செஞ்சாரு. கனி கொடுக்குறாங்க பாருங்க, அவங்கள என்ன பண்றாரு? அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் செய்கிறார். பிரயோஜனமா இருக்கிறவங்கள இன்னும் பிரயோஜனமாய் மாற்றும்படியாக பரிசுத்தமாக்குகிறார். ஆமென். இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது பாருங்க, திருடன் கையிலையும் கத்தி இருக்குது இல்லைங்களா? வீட்டில் அம்மா கையிலையும் கத்தி இருக்குது, டாக்டர் கையிலையும் கத்தி இருக்குது, நமக்கு பரம மருத்துவர் இருக்கிறார்ல அவர் கையிலையும் கத்தி இருக்குது. டாக்டர் கையில் இருக்கிற கத்தி நீ எவ்வளோ காசு கொடுத்தியோ அதுக்கு வேலை செய்யும். ஆனால் திருடன் கையில் இருக்கிற கத்தி உனக்கு தீமையை கொண்டு வரும். பிசாசு உன்னை கொல்லவும் அழிக்கவும் செய்வான். பிதாவுனுடைய கத்தியில் ஒரு கத்தி இருக்குது, அது உன்னை நறுக்குகிறார். ஏன் நறுக்கிறார் தெரியுமா? அது அந்த இன்னொரு படத்தை போடுப்பா. ஏன் நறுக்கிறார்னா, இப்படி நறுக்குனாதான் நீ மொட்டு விடுவ, துளிர் விடுவ, புதுசாக கொடிகளை விடுவ, புதிய இலைகள் வரும். புரியுதுங்களா? அவங்கள நறுக்கிறார். புது சுவையான கனிகளை கொடுக்கணும். புதுசாக நீ வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வரணும். ஒரே வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலுக்கு வரணும். 100 ரூபாவை பார்த்துட்டீங்க, 1000 ரூபாவை பார்க்கணும், லட்சங்களை பார்க்கணும், கோடிகளை பார்க்கணும். உலகத்தில் நீங்கள் உயர்ந்த மனிதர்களாக மாறணும். சிறந்த வாழ்க்கை, மிக சிறந்தவர்களாக உங்களுடைய வாழ்க்கை மாறணும்னு விரும்புகிறார். ஆமென். ஆமென். எல்லாரும் கத்தி வச்சிருக்கிறாங்க, ஆண்டவர் கையில் வச்சிருக்கிற கத்தி அந்த மாதிரி நினைச்சிடாத. அவர் கையில் வச்சிருக்கிற கத்தி உன்னை அதிக கனி கொடுக்கும்படியாக, வலிக்கணும்னு இல்லை, உன்னை பரிசுத்தம் பண்ணும்படியாக. ஆமென். ஆமென். அது என்னன்னா நெயில் கட்டிங் மாதிரி, நகத்தை தேவையில்லாததை வெட்டி எடுக்கிறார். ஆமென். தேவையில்லாததை எடுக்கிறாரு, தேவையானதை கட் பண்ணலை. அவர் உன்னை சுத்தம் பண்ணும்போது உனக்கு வலிக்காது. நீ புத்துணர்ச்சி அடைவ, புது பலன் அடைவ, புதிய கனிகளை கொடுப்ப, மிகுதியான கனிகளை கொடுப்ப. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய அன்புல நீங்க நிலைச்சிருக்கும் போது நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பீங்க. பாருங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம கனி கொடுப்பதற்காக, நம்ம ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக, ஆரோக்கியமாய் வாழ்வதற்காக, வெற்றியோடு வாழ்வதற்காக, 4 பேருக்கு ஆசீர்வாதமாக வாழ்கிறதுக்கான வேலையை நாம் செய்ய வேண்டியதில்லை. நமக்காக பிதா அந்த வேலையை செய்கிறார். பிதா தான் தோட்டக்காரர். நம்ம நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறதுக்காக இயேசு தான் நமக்காக வேலை செய்கிறார்.
இந்த கொடிக்கு தேவையான பலன் எங்கிருந்து வருது? வேறு யாரு? இயேசுதான். அவருக்குள்ள இருந்து தான் கனி வருது. அந்த கனி வரத்துக்கான வேலை யார் செய்யறா? பிதா செய்யறாரு. இயேசு பலனா இருக்கிறாரு. நம்மளுடைய முயற்சி அங்க என்ன? ஒன்றுமே இல்லை. திரித்துவ தேவன் முழுவதுமாய் நம்முடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்காக அவங்க வேலை செய்யறாங்க. ஆமென். நம்ம அவங்க அன்புல நிலைச்சு நின்று, என்னால வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாது, என்னால் ஒன்றும் கூடாது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்றார். ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ என்ன சொல்ல வராருன்னா, என்னிலே என் அன்பிலே நிலைச்சு நின்னா நான் உனக்கு எல்லாம் செய்ய முடியும். பிதா எல்லாவற்றையும் செய்ய முடியும். உன்னுடைய ஆரோக்கியத்துக்காக நீ நிறைய மாத்திரை போட்டுட்ட, நிறைய மருந்து வாங்கிட்ட, நிறைய டாக்டரை பார்த்துட்ட, அத்தனை டாக்டர்கிட்டையும் போய் நீ தோத்து போயிட்ட. உனக்கு மெய்யான ஒரு மருத்துவர் இருக்கிறார். மெய்யான திராட்சை செடி இருக்குது. அந்த திராட்சை செடியோடு உன்னை இணைச்சிட்டன்னா அவர் தான் உனக்கு மருந்து, அவர் தான் உனக்கு விருந்து, அவர் தான் உனக்கு ஆசீர்வாதம், அவர் தான் உனக்கு செழிப்பு, அவர் தான் உனக்கு பரிசுத்தம், அவர் தான் உனக்கு நீதி. அவருடைய ஜெபம் தான் உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். கைகளை தட்டி இந்த திராட்சை செடி இயேசு. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட திராட்சை செடி சொல்லுங்க பார்க்க? எப்படிப்பட்ட திராட்சை செடி? பைபிள் சொல்லுது, எரேமியா 2:21, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். ஆண்டவர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? உயர் தரமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டியான கனிகளை நீங்க கொடுப்பீங்க. ஆமென். ஆமென். எத்தனை பேர் புரியுது? ஆமென். முதல் தரமான. இன்றைக்கு இந்த உலகத்துல முதல் தரமா வளர்றதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலக அரசாங்கங்கள் உலகத்துல இருக்கிறது எல்லாம் முதல் தரத்தை பணக்காரனுக்கு கொடுக்க ரெடியா இருக்குது. ஆனா நான் சொல்றேன், உன்னையே நான் முதல் தரமாய் மாற்றுகிறேன். ஆமென். உன்னை உச்சிதமாய் மாற்றுகிறேன். உச்சிதமான கோதுமையினால் உன்னை நான் திருப்தியாக்குகிறேன். நான் உனக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது பழசில்ல, அடுத்தவன் யூஸ் பண்ணதில்லை. நான் உனக்கு தரதெல்லாம் புதிதான ஆசீர்வாதங்கள், உயர்தரமான காஸ்ட்லியான ஆசீர்வாதங்களை தருவேன். ஓ, நான் கொடுக்கிற ஆரோக்கியமானது அது நிரந்தரமான ஆரோக்கியமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்குள்ள ஓடுகிறபடினாலே இந்த உலகத்துல எத்தனை ரத்தங்கள் மனிதர்களுக்காக சிந்தப்பட்டாலும் இயேசுவின் ரத்தம் மனிதர்களுக்காக சிந்தப்பட்டது. அந்த ரத்தமானது உயர்தரமான ரத்தமாக இருக்கிறது. அதுதான் உயர்தரமான பரிசுத்த ரத்தமாக இருக்கிறது. அந்த ரத்தம் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருப்பதினாலே உயர்தரமான சரீரத்தை பெற்றிருக்கிறோம், உயர்தரமான வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம், உயர்தரமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், உயர்தரமான பொருளாதாரத்தை பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்தில் உயர்ந்த ஜனங்களாக மேன்மக்களாக இருக்கிறோம். சங்கு சுட்டாலும் மென்மை தரும். சாதாரணமானவங்கிட்ட நான் உட்கார்ந்து சீப்பா பேச மாட்டேன். என்னை தேடி வரணும்னா நீ வந்து பேசணும். கர்த்தர் என்னை உயர்தரமாக என்னை வைத்திருக்கிறார். எனக்கு காணிக்க கொடுக்கணும், நான் உன் இடத்துக்கு வரமாட்டேன். தேவன் எனக்கு காணிக்க கொடுக்கிற ஆளை கொண்டு வருவாரு. நான் உயர்தரமானவன். தேவன் என்னை உயர்தரமான உயர்குலையான திராட்சை செடியாக, திராட்சை கொடியாக, கனி கொடுக்கிறவனாக என்னை தேவன் மாற்றி வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். உங்க குடும்பம் எப்படிப்பட்டதுங்க? உங்களுடைய மனைவிகள் எப்படிப்பட்டவங்க? உங்க மனைவியை குறித்து ஊர்ல இருக்கிறவங்க 1000 சொல்லுவான். ஆனா வீட்டில் இருக்கிற பெண்களை குறித்து, வீட்டில் இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? சங்கீதம் 128 3 உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியே போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஓ, இயேசுவோடு அந்த திராட்சை செடியோடு இணைக்கப்பட்டு இருக்கிற நம்முடைய ஒவ்வொரு குடும்பமும்
கனி தருகிற குடும்பமாக, ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, சகல நிறைவுகள் செல்வ சீமானாக உங்கள் குடும்பம் வாழணும். அதுதான் உன் குடும்பத்தினுடைய தலையெழுத்து. ஆமென். உங்க தலையெழுத்து என்னங்க? நீங்க செல்வ செழிப்பா வாழணும், ஆசீர்வாதத்தோடு வாழணும், ஆரோக்கியத்தோடு வாழணும், படிப்புல வெற்றியா வாழணும், ஒரு குறைவு கூட இல்லாம நிறைவோடு வாழணும். உன் மனைவி அப்படின்னா இயேசுதான் திராட்சை செடி. அந்த செடியில உன் மனைவி திராட்சை கொடின்னு இருக்குல்ல, நம்ம எல்லாம் இயேசுவுக்கு மனைவிகள். திராட்சை செடி மணவாளன் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால மணவாளன் அவர் நம்மை போஷிப்பார். இயேசு நம்மை போஷிப்பார், இயேசு நம்மை உடுத்துவிப்பார், இயேசு நம்மை பாதுகாப்பார், இயேசு நம்மை செழிப்போடு வாழ வைப்பார், இயேசு நம்மை நிறைவோடு வாழ வைப்பார். அநேகருக்கு இன்பமானவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஆமென். மணவாளன் இயேசுவோடு இணையும் போது, அவரோடு நீங்களும் நானும் மணவாட்டிகளாக இணைந்து வாழும் பொழுது, அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கும் போது, எப்பா இந்த உலகத்துல ஒரு சில ஆட்களுக்கெல்லாம் அமைஞ்ச பொண்டாட்டிங்க என்ன மாதிரி லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்கய்யா. எனக்கும் ஒரு மனைவி அமைஞ்சிச்சு, அது என்னவா கஷ்டப்படுது. ஏன்னா இயேசுவோட நான் உத்தமன் அல்ல, என் மணவாளன் இயேசுதான் உத்தமர். ஆனால் அந்த மணவாளனுக்கு நான் மணவாட்டியாக இருக்கிறேன், அவர் என்னை அடிக்கலை, அதனால் என் மனைவி என்னை அடிக்கலை. அவர் என்னை அன்போடு நடத்துகிறாரு, நான் அன்போடு நடத்த முயற்சி பண்ணுறேன். அவர் எனக்கு பூரணமாக நல்லவராக இருக்கிறாரு, நான் நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணுறேன். அவர் எனக்கு சகல நிறைவும் தராரு. எனக்கு அவர் மணவாளன்னா என் மனைவிக்கும் அவர் தான் மணவாளன். எனக்கு அவர் எவ்வளவு நன்மை செய்கிறாரோ அதே போல் என் மனைவிக்கும் என் பிள்ளைங்களுக்கும் அவர் தான் கொடுப்பார். நாங்கள்லாம் அவருடைய மணவாட்டிகள். நாங்கள்லாம் கற்பை இழந்த மணவாட்டி. சாரி, நான் கற்பை இழந்த மணவாட்டி. ஆனால் என்னுடைய கணவனோ, என்னுடைய மணவாளனாகிய இயேசுவோ கற்புள்ள மணவாளன். அவருடைய அன்பு தான் எங்களை மறுபடியுமாக கற்புள்ள மணவாட்டியாக எங்களை மாற்றி இருக்கிறது. திரும்ப நாங்கள் கற்பை இழக்க மாட்டோம். ஏன்னா அவருடைய வித்து எங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. நாங்கள் நிரந்தரமான நீதிமான்களாக, மணவாட்டிகளாக எங்களை மாற்றி விட்டார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. Hallelujah, hallelujah. Oh, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah. இந்த அன்பின் வார்த்தைகளை, அந்த அன்பை குறித்து வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? அந்த அன்பில் நிலைச்சிருக்கிறது குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஞானப்பால், திருவசனமாகிய ஞானப்பால், அந்த அன்பு என்கிற திருவசனமாகிய ஞானப்பாலை பிதா நமக்கு ஊட்டி வளர்க்கிறார். ஆமென். இயேசு நமக்கு அந்த அன்பின் ஞானப்பாலை நமக்கு ஊட்டி வளர்க்கிறார், கொடுத்து நம்மை வளர்த்து கனி உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறார்கள், மிகுந்த கனி உள்ளவர்களாக மாற்றுகிறார்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம கனி கொடுக்க நம்ம முயற்சி செய்ய வேண்டாம். அதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? இதை செய், இதை செஞ்சியா, அதை செஞ்சியான்னு சொல்லுது. கிருபை சொல்லுது டன், டூ ஆர் டன். டூன்ற பக்கத்தில் எத்தனை பேர் நிற்கிறீங்க? டூ செய்கின்ற இடத்துல எத்தனை பேர் நிற்கிறீங்க? டன்ன்ற இடத்துல எத்தனை பேர் நிற்கிறீங்க? செஞ்சு முடிச்சிட்டார் எல்லாமே. ஆமா. அப்போ அந்த ஞானப்பாலை அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. அந்த அன்பை நாம் குடிக்கும் போது, புசிக்கும் போது, அவரோடு சேர்ந்து நம்ம அந்த அன்பில் நிலைச்சிருக்கும் போது நாம் மிகுதியான கனிகளை நாம் தருகிறோம். நம்ம கனிகளை தருகிறோம் என்ற அந்த வாழ்க்கை என்ன தெரியுமா? அந்த வாழ்க்கை தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. அல்லேலூயா. கனிகளை தருகிற வாழ்க்கை என்று சொல்வது என்ன தெரியுமா? ருசியுள்ள வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை. இப்போ மே மாதம் வருது, எல்லாரும் மாம்பழத்தை வாங்கி சப்புன்னு சப்ப போகிறீங்க, அப்படியே புதுசாக சாப்பிட போகிறீங்க. காரணம் என்ன? மாம்பழம் அவ்வளோ டேஸ்டாக இருக்குது, அவ்வளோ ஒரு இன்பமாக இருக்குது. அதே போல் இயேசு உங்களுடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு நீங்கள் அப்பாவாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இன்பமான அப்பாவாக இருப்பீங்க. நீங்கள் அம்மாவாக இருக்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இன்பமான அம்மாவாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு மனைவியாக இருக்கிறீங்கன்னா உங்கள் கணவனுக்கு இன்பமான மனைவியாக இருப்பீங்க.
இருப்பீங்க. நீங்க ஒரு கணவனா இருந்தீங்கன்னா உங்க மனைவிக்கு நீங்க இன்பமான கணவனா இருப்பீங்க. நீங்க சகோதரனா பிள்ளைகளா இருந்தீங்கன்னா உங்க அப்பா அம்மாவுக்கு, உங்க சொந்தத்துக்கு, உலகத்துக்கு, தேசத்துக்கு, சபைக்கு, சகலத்துக்கும் நீங்க சந்தோஷம் நிறைந்தவர்களாக, இன்பம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். ஏன்னா நீங்க கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிறீர்கள். அவருடைய ஞானப்பாலை நீங்கள் குடித்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. தாய்ப்பாலை குடிச்சவன் சொல்றான், ஏய் நான் தமிழ்நாட்டு தாய்ப்பாலை குடிச்சவன்டா, என்கிட்ட வந்து மோதி பாடுற அப்படின்னு சொல்றான். அப்ப நம்ம சொல்லலாமா, ஏய் கல்வாரி சிலுவையில எனக்காக ரத்தம் சிந்தி சரீரத்தை பிக்க கொடுத்த ஏசப்பாவுடைய ரத்தத்துல அந்த ஞானப்பாலை குடிச்சவன்டா, ஏ பிசாசே, ஏ வறுமைய வந்து மோதி பாடுற, குத்துறா 1.5 டன் வெயிட்ரா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? நீங்க தான் ஜெயிப்பீங்க. இயேசு என்கிற ஞானப்பாலை குடிச்ச சந்ததி நீங்க. ஆமென். இயேசுவினுடைய அன்பு பாலை குடிச்ச சந்ததி நீங்க. இயேசுவுடைய ரத்தத்தினால நீதிமானான சந்ததி நீங்க. ஆமென். 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 நீங்க ஜெயிக்காம யார் ஜெயிப்பா? இப்படை வெல்லும், எப்பொழுதும் வெல்லும், 5 வருஷம் வெல்லும், நிரந்தரமாய் வெல்லும். ஆமென் சொல்வீங்களா? ஆமென். இவ்வளவும் கேட்டுட்டு, பாஸ்டர் குத்துது பாஸ்டர், கொடையுது பாஸ்டர், ஜெபம் வாங்கன்னு பாஸ்டர்ன்னு சொன்னீங்கன்னா, ஜெபம் வரா மாதிரி பைபிளுக்குள்ள வெடி எடுத்துட்டு வந்து வெடி வச்சுட்டு போயிடுவேன். நான் நாட்டு வெடி வச்சுட்டு போயிடுவேன். விசுவாசத்துல நீங்க வளரணும்னு சொல்றேன். ஆமென் சொல்றீங்களா? நீங்க எனக்கு என்னெல்லாம் செய்வாரோ அது உங்களுக்கு செய்வார். ஆமென். பைபிள்ல இருக்கிற எல்லாருக்கும் என்னெல்லாம் செஞ்சாரோ அது உங்களுக்கு செய்வார். பச்சைப்பாதம் இல்லாத அப்பா, அன்பு அப்பா, எல்லாரையும் சமமா நேசிக்கிறார். நீ எந்த அளவுக்கு அவரை புரிஞ்சுக்கிறியோ அந்த அளவுக்கு நீ அவரை அனுபவிக்கலாம். ஆமென் சொல்வீங்களா? ஆமென்.